எல்லோருக்கும் காலை வணக்கம், நமஸ்காரம். எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நம்ம சிபியானு நிறைய ஸ்கூலுக்கு படித்தார் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஸ்கூல் ஒரு போயிருக்காருன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி நான் அதை ஒரு கிண்டலாக சொல்லலை, அதுக்கு காரணம் சொல்கிறேன். நான் இன்றைக்கி நாங்கள் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி இப்படி தான் ஆரம்பிக்க போகிறேன். நம்ம டிகிரி வாங்கிட்டால் மட்டும், நிறைய மார்க் வாங்கிட்டால் மட்டும், அந்த மாதிரி எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் போதாது. ஏன்னா அவர் ஒரு தொழில் முனைவராகி, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தொழில் முனைவராகி, தொழில் அதிபராகி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த காரணமும், அவர் வெறும் இந்த மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிறது அது மட்டும் இல்லை. அவருக்கு அந்த எண்ணம் இல்லாததுனால தான் இப்படி சொல்லுவேன். அந்த நாமக்கலுக்கே அது ஒரு பெரிய பல பேர் இங்கே இருக்கிறவங்க அனைவருமே உழைப்பால், சொந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள். அதாவது நான் டிகிரி வாங்கி வச்சுருக்கேன், எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன், அப்படி உயரல. கடின உழைப்பால் தொழில்துறையில் இறங்கி தொழில் முனைவோராகி அப்படி உயர்ந்தவங்க. இது இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸோ இல்லை எக் அதில் மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் மட்டும் இல்லை. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேரில் எடுத்துட்டா கூட, இப்போ பில்கேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து மைக்கேல் டெல், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் யாருமே காலேஜ் படிப்பு முடிக்கல. அவங்கெல்லாம் காலேஜ் ட்ராப் அவுட். பில்கேட்ஸ் ட்ராப் அவுட், அவருக்கு டிகிரியே கிடையாது. இப்போ ஜக்கர்பர்க் இருக்கார், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், காலேஜ் ட்ராப் அவுட். மைக்கேல் டெல் காலேஜ் ட்ராப் அவுட். ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் காலேஜ் ட்ராப் அவுட். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதுக்கு தான் அந்த ஜோக்க சொன்னேன் அவங்களுக்கு. அதாவது அவர் நிறையா ஸ்கூல் பார்த்துருக்கார் அப்படின்னு. அது இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் வெறும் டிகிரி வாங்கி வச்சுட்டு நான் நிறையா சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு மட்டும் நம்ம மாணவர் மாணவிகள் எண்ணக்கூடாது. நமக்கு நான் இப்போ நம்ம ஒரு தென்காசியில் கோவிந்தபேரியில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம், கலைவாணி கல்வி மையம் அப்படின்னு. இது ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்வாங்க. ஓப்பன் ஸ்கூலிங்னா அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், திறந்தவழி கல்வி நிறுவனம்னு இருக்குது. இது சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த என்ஐஓஎஸோட பிரின்சிபல் என்னென்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர், அப்புறம் ஊராக போகிறவங்க, வேறு அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹோம் ஸ்கூல் பண்ணுறவங்களுக்கு, இதுக்காக இருக்கிற நிறுவனம் அது. அது நம்ம ஏன் கிராமத்தில் அந்த ஸ்கூல் வச்சுருக்கோம்னா, நம்ம கிராம மாணவர் மாணவிகள்லாம் நிறைய பேர் ஒரு 2 வருஷம் ஸ்கூலில் இருப்பாங்க, அப்புறம் 6 மாதம் வேறு வேலைக்கு போவாங்க, அப்புறம் திரும்பி வருவாங்க. அதெல்லாம் அந்த வறுமையினால். இதெல்லாம் பரவாயில்ல, அதாவது அவங்க திரும்பி வரலாம், எப்போ வேணாலும் போய்ட்டு திரும்பி வரலாம், அந்த மாதிரிலாம் இது வச்சுருக்கோம் ரூல்ஸுங்க ஸ்கூலில். நான் அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும்போது, கட்டட தொழில் போயிட்டு நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 1 வருஷம் சென்னையில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்திருக்காங்க நம்ம ஸ்கூலுக்கு திருப்பி. அவங்களுக்கெல்லாமும் கல்வி வேணும் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த என்ஐஓ சிஸ்டம் வச்சுருக்கோம். அதாவது நம்ம சிபிஎஸ்சி ஈக்குவலன்ட் கரிக்குலம் வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த ஈஸியாக ட்ராப் அவுட் பண்ணாலும் திரும்பி வரலாம், எந்த கிளாஸில் வேணாலும் சேர்ப்போம். திடீர்னு அவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, 10ஆம் கிளாஸில் சேர்க்கணும் தான் சேர்ப்போம். 10ஆம் கிளாஸில் சேர்ந்து அவங்களுக்கு 6ஆம் கிளாஸ் படிப்பு தான் கற்றுக் கொடுக்கணும்னா அதையும் கற்றுக் கொடுப்போம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம் அந்த ஸ்கூலை. ஏன்னா கிராம மாணவ மாணவிகளுக்கு செய்யணும் அப்படின்னு. இப்போ ஒரு 3 வருடம் முன்னாடி ஆரம்பித்தது, இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு 220 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறாங்க. இது இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இது ஃபவுண்டேஷன் செட் பண்ணணும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு முதல்ல அஸ்திவாரம் இருந்தால் தான் அதுக்கு பில்டிங் கட்ட முடியும். ஃபவுண்டேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபவுண்டேஷனுங்கிறது நம்ம ஸ்கூல் படிப்பு ஒரு பக்கம், அந்த மென்டல் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்களே, நம்ம மனநிலை உள்ள என்ன இருக்குது, அதுதான் அதை விட மிக முக்கியம். ஏன்னா ஒன்று தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இப்போ செமிகண்டக்டர் ஏரியா பற்றி தெரியாது இப்போ இன்றைக்கி, அதை கற்றுக்கலாம் நான். ஆனால் கற்றுக்கணுங்கிற ஆட்டிடியூட் எங்கேருந்து வருது? ஸோ அந்த ஸ்கூலோட நமக்கு 3 இது வச்சுருக்கோம். தன்னம்பிக்கை. முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கணும். நம்மால் இது முடியும், செய்ய முடியும், இதை நிரூபித்து காட்டுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உருவாகணும். தன்னம்பிக்கை நான் மட்டும் போகாது, ஆர்வம் வேணும். தன்னார்வம் தான் என்னென்னா, இந்த க்யூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு புதுசாக கற்றுக்கணும்,
ஆர்வமுள்ள இளைஞர்கள் வேணும் நமக்கு. தன்னார்வம் உள்ளவங்க. தன்னார்வம்னா யாராவது சொல்லி ஆர்வம் இல்லை, நமக்கே உள்ளுக்குள்ள ஆர்வம் வேணும். அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறது தான் கல்வி அப்படின்னு சொல்லுவேன். தன்னம்பிக்கை வேணும், தன்னார்வம் வேணும். அது ரெண்டு இருந்தால் மட்டும் போராது. தன்னொழுக்கம் வேணும். தன்னொழுக்கம்னா என்னென்னா நேரத்தை வீணாக்காமல் ஒழுங்காக பயன்படுத்துவதுன்னு சொல்லுவேன் தன்னொழுக்கம்னா. ஏன்னா நமக்கு கெட்ட பழக்கங்கள் எல்லாமே ஒன்று நேரத்தையோ இல்லை பணத்தையோ வீணாக்குவது, இல்லை ரெண்டையுமே வீணாக்குவது. அதுதான் கெட்ட பழக்கம்னு சொல்லுவேன். நம்மளோட நேரத்தையோ நமது பணத்தையோ வீணாக்குவது தான் கெட்ட பழக்கம். அப்போ இந்த வீணாக்காமல் இருப்பது தான் தன்னொழுக்கம். அந்த தன்னொழுக்கம் இருந்தால் தான் ஆர்வத்துக்கும் அர்த்தம் உண்டு, தன்னம்பிக்கைக்கும் அர்த்தம் உண்டு. அது இருந்தால் தான் டெய்லி எழுந்து இதை செய்யணும் அதை செய்யணும். அது இருந்தாலே நம்ம யோகா பயிற்சி அந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்ம ஹெல்த் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும், அதெல்லாமல் கவனிக்க முடியும். அதற்கும் கெட்ட பழங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் தன்னொழுக்கம் அப்படின்னு சொல்லி. இந்த தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம், இது மூணு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் ஃபார் எஜுகேஷன். அதற்கு மேலே தான் வந்து அறிவாற்றல் வருது. அந்த அறிவாற்றல் மூலம்தான் எல்லா தொழில்களும் தொழில்நுட்பங்களும் எல்லாம் அதில் தான் இருக்குது. இன்றைக்கி இப்போ ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ், நமக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது. எல்லா பிஸ்னஸ்லையுமே இன்றைக்கி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி பார்க்குறேன். இன்றைக்கி எல்லா பிஸ்னஸுமே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, இப்போ புதுசாக ஏஐ இதெல்லாம் வர்றதுனால பெரிய மாற்றங்கள் வருது. இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் இப்போ பைப்லைன் போட போகிறாங்க. அதனால ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம ட்ரக்கில் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம், எல்பிஜி கேஸை பைப் வழியாக போகுது, பைப்லைன் வழியாக போகுது. அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன செய்யுது, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது? நமக்கு இருக்கிற இந்த நாலேஜ், நம்ம இருக்கிற அசெட்டை வச்சு நம்ம வேறு என்ன பிஸ்னஸில் நுழையலாம்? இதுக்கு அறிவாற்றலும் வேணும். அறிவாற்றல் மூலமாக தொழில்நுட்பங்கள் வேணும். என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு. ஸோ இதற்கு தான் வந்து இதை கற்றுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான கல்வி. இந்த ஊரில் என்னென்ன தொழில்கள் இருக்குது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற வேர்ட். அடுத்த ஜென்ரேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதற்காக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நாமக்கல் வந்து, இப்போ நீங்கள் நாகப்பட்டினம், நான் நாகப்பட்டினம் தான் எங்கள் பூர்வீகம். எங்கள் தாத்தாவெல்லாம் ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் வச்ச ஊர் அது. ஒரு 120 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்து அங்கே போய் ஒரு ஹோட்டல் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஊர் இன்றைக்கி போய் பார்த்தா, நாகப்பட்டினம் சரௌண்டிங்லாம் பார்த்தா மிகவும் வறுமைனா நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா நிறையா அங்கே வேலைகள் இப்போ செய்கிறோம், இல்லை ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து. அதாவது அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பேசுகிற அளவில் இல்லை. இன்றைக்கி மிகவும் வறுமையில் இருக்கும். இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்குது. அதே மேற்க வர வர இப்போ தஞ்சை மாவட்டம், எங்கள் ஊர் சைடெலாம் வந்தீங்கன்னா வறுமை, ஆனால் நாகப்பட்டினம் அளவுக்கு வறுமை இல்லை அப்படி சொல்லுவேன். அப்புறம் இன்னும் மேற்க வர நீங்கள் பார்த்தீங்கன்னா செழுமை வருது, நல்ல இது இருக்குது. இப்போ நாமக்கல் இது இன்னும் மேற்க போக போக கொங்கு மண்டலம் சொன்னோம். இது எதுக்கு தாய்வான வரணும். இப்போ என்ன சொல்லுவேன், இதெல்லாம் வறுமையில் இருந்து போராடி உழைப்பால் முன்னுக்கு வந்த இடங்கள். நாமக்கல் ஒரு உதாரணம். வறுமையிலிருந்து போராடி முன்னுக்கு வந்தோம். ஆனால் அந்த போராடி முன்னுக்கு வந்தவுடன் அடுத்தது என்ன அப்படின்றது வரும். இப்போ வறுமையில் போராடிட்டு இருக்காங்களே, நிறையா ஜாப்ஸ் அங்கே போகும். ஏன் போகும்னா, இப்போ இங்கே யாராவது வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு வேலைக்கு தேடுவாங்களா? நாகப்பட்டினத்தில் முடியாது. 6000 ரூபாய்க்கு இங்கே வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதே வந்து கும்பகோணத்துக்கு வந்து பாருங்கள், நாகப்பட்டினத்துக்கு போய் பாருங்கள். நான் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு கிராமத்தில் இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டும் பணிகள்லாம் நடக்குதுங்க. அங்கே வந்து உங்களை மாதிரியே ஒரு யங்குமான், ஒரு 20 வயசு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு இளம் பெண் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, ஜாப் வேணும் அப்படின்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன நர்சிங் படிச்சிருக்கேன். நாங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களான்னு. வேலையில் இருந்த சார் இங்கே நாகப்பட்டினத்தில் 4000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதுலேயும் நிறைய வேலை வாங்கினாங்க. என்னால் முடியல, 4000 ரூபாய்க்கு வந்து எனக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. 4000 ரூபா சம்பளம். இப்போ இந்த மாதிரி நான் சட்டை தென்காசியில் கடையத்தில் வாங்குகிற இடத்துல அந்த ஷாப்பில் இருக்கிற லேடிகிட்ட கேட்பேன், என்னம்மா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. 6000 ரூபா அப்படிமா. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வறுமை அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோ வேலை செஞ்சோம், 4000 ரூபா 6000 ரூபா அப்படி தான் கிடைக்குது. இப்போ இதே தான் அங்கே இருக்கிற, இப்போ அங்கே வந்து ஃபேக்ட்ரி வச்சா
15,000 12,000 நிறைய பேர் நல்லாவே கிடைப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த மாதிரி ஃபேக்ட்ரியோட ஜாப் அங்கே போகும். இதை விட இன்னும் வறுமை வேணும்னா ஒடிசா போங்க, பீகார் போங்க, 3,000 ஆள் கிடைக்கும். இது மாதிரி தான் இதுதான் அடுத்த சேலஞ்சுன்னு சொல்லுவேன். கொங்கு மண்டலத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சு, இது வளர்ச்சி அடைந்த இடமாக இருக்கிறதால் வறுமை இல்லை, நல்ல வாழ்வாதாரம் இருக்குங்க. ஆனால் நமக்கு யார் போட்டி? இன்னும் நமக்கு கீழே வறுமையில் இருக்காங்களே, அவங்க போட்டியாக உருவார்கள். இது எல்லாருக்கும் உண்மை, இதுதான் உண்மை. இது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம எப்படி தாய்வானோட போட்டி போடலாம், சவுத் கொரியாவோட போட்டி போடலாம், சுவிட்சர்லாண்டோட போட்டி போடலாம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு சுவிட்சர்லாந்து, ஒரு தாய்வான், சவுத் கொரியாவோட கம்பேர் பண்ணும்போது நாம் இன்னும் வறுமைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க அளவுக்கு நம்ம இல்லை இன்னும். இதுதான் உலக நிலைமை. இப்படி தான் சொல்லுவேன். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லுவோம் இல்லையா, நீ 80 மார்க் எடுத்தால் 90 மார்க் எடுக்கிறவன் ஒன்றை கூட மேலே இருக்கான், 90 எடுக்கிறவங்க 100 மார்க் இருக்கிறவங்க மேலே இருக்காங்க. அதே மாதிரி தான் இது பொருளாதாரத்துலேயும் இப்படி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு நாமக்கல் மாதிரி ஒரு ரீஜனுக்கு பொருளாதார சேலஞ்ச் என்னன்னா, அடுத்த இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி பேஸ் நமக்கு இருக்குது, இது எப்படி அடுத்த இண்டஸ்ட்ரியல் பேஸாக கொண்டு போகிறது, இதுதான் நம்மளோட சேலஞ்ச். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோட ஒரு பங்கு. டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்னன்னு உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய வார்த்தை, அதுக்கு என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அடிப்படையாக எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு ஈஸியான ஒரு மெட்ரிக் இருக்குது, அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அதை நீங்கள் கற்றுக்கணும். இது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. அதுக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, ரெவென்யூ பர் எம்ப்ளாயி பர் இயர், அவ்வளோதான். ஒரு எம்ப்ளாயி நாங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ சம்பாதிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு, அதுதான் சாஃப்ட்வேர் கம்பெனியாக ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ டிசிஎஸ் சொன்னாங்க, டிசிஎஸோட ரெவென்யூ பர் எம்ப்ளாயி பர் இயர் நான் டாலரில் கோட் பண்ண போகிறேன். ஏன்னா உலகம் முழுக்க இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, கம்பேரிசன் பண்ண போகிறேன். டிசிஎஸோட ப்ரொடக்டிவிட்டி ஒரு $45,000 இருக்கும், $50,000 பர் எம்ப்ளாயி பர் இயர். $50,000 இன்றைக்கி ஒரு $42 லட்சம் இருக்கும். ஒரு வருடத்துக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்களுக்கு வருமானம் வருது, ரெவென்யூமாக வருது, ப்ராஃபிட் இல்லை, ரெவென்யூ ஒரு $42 லட்சம் இருக்கும். ஸோ ஒரு $50,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ரெவென்யூ பர் எம்ப்ளாயி பர் இயர் $1 மில்லியன் இருக்கும், 8 கோடி ரூபா இருக்கும். 8 கோடி ரூபா மைக்ரோசாஃப்ட் ரெவென்யூ பர் எம்ப்ளாயி பர் இயர். இப்போ ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னேனே, இது மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொடக்டிவிட்டி கால்குலேஷன் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இதே மாதிரி செய்யலாம். ரெவென்யூ மட்டும் எடுக்க முடியாது, அதுக்கு தான் இன்னொரு மெட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க, வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி பர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ அடிஷன் அப்படின்னா அது ரெவென்யூலேருந்து சில விஷயங்களை கழிக்கணும், ரெவென்யூ மட்டும் எடுக்கக்கூடாது. ஒரு கடை வச்சுருக்கிறது நான் ஒரு வேல்யூ ஆடட் சொல்கிறேன். ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, நான் டூத் பேஸ்ட் 90 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுங்க, என்னோடய வேல்யூ அடிஷன் 10 ரூபா. நான் வச்சுருக்கிற கடைக்கு என்னோடய லேபர், என்னோடய எலக்ட்ரிசிட்டி பில், என்னோடய ரெண்ட்டு எல்லாம் அதுலேருந்து தான் கட்டணும். அந்த 10 ரூபாயிலேருந்து அந்த 10 ரூபா தான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 10 ரூபா எல்லா 10 ரூபாயும் ஆட் பண்ணி வருது, அந்த வேல்யூ அடிஷன் பர் எம்ப்ளாயி பர் இயர். இதுதான் ப்ரொடக்டிவிட்டி கணக்கு. எல்லா பிஸ்னஸுக்கும் இந்த ப்ரொடக்டிவிட்டி கணக்கு போட முடியும். இப்போ நீங்கள் ஏன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நல்லா பே பண்ணுறதுன்னு புரியுதா உங்களுக்கு? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான் ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட ப்ரொடக்டிவிட்டி சொன்னேன், 8 கோடி ரூபா, $1 மில்லியன் பர் எம்ப்ளாயி பர் இயர். டிசிஎஸ் இந்தியாவில் இருக்கிறது 40 lakhs or $50,000 பர் எம்ப்ளாயி பர் இயர், அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த கணக்கு இதுதான் பொருளாதாரத்துக்கு அடிப்படை. இப்போ ஜிடிபின்னு சொல்கிறோமே, ஜிடிபின்றது ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லா நிறுவனங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி பர் இயர் எல்லா வேல்யூ அடிஷனையும் கணக்கு பண்ணி ஆட் பண்ணால், எல்லா வேல்யூ அடிஷனையும் சேர்த்து கணக்கு பண்ணால் அதுதான் ஜிடிபி, அந்த இடத்தோட ஜிடிபி. ஜிடிபி கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். எல்லா வேல்யூ அடிஷனையும் கனெக்ட் பண்ணிட்டா ஒரு ரீஜனில் அந்த ரீஜனோட ஜிடிபி வரும். இப்போ ஏன் ஒரு ரீஜன் செழுமையாக இருக்குதுன்னு சொல்கிறோன்னு புரியுதா? அந்த இடத்துல நிறைய வேல்யூ அடிஷன் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இங்கே நிறையா ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாப்ஸ் நல்லா பே பண்ணுது, அந்த ஜாப்ஸில் நிறைய வேல்யூ அடிஷன் இருக்குது. ஏன் அந்த ஜாப் நல்லா பே பண்ணுது? ஏன் கடையத்தில் இந்த விற்கிறவங்களுக்கு 6,000 ரூபா தான் தராங்க? ஏன் நாகப்பட்டினத்தில் ஒரு நர்ஸுக்கு 4,000 ரூபா தான் கொடுக்குறாங்க?
வேல்யூ அடிஷன் இல்லை அங்கே. அதான் காரணம். அங்கே வந்து அதை அவங்க வந்து கன்ஸ்பிரசி பண்ணி இவங்களுக்கு 4000 தான் கொடுக்கணும், இவங்களை கீழே வச்சுருக்கணும்னு கொடுக்கல. அங்கே பணமே இல்லை, கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அங்கே, அவ்வளோதான். அதான் உண்மை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பேஷண்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லை கையில். ஸோ அதனால எல்லாருக்கும் அந்த வறுமை. அப்போது அந்த வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் பணமே கொடுக்க முடியும். ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணோன்னா அந்த வேல்யூ அடிஷன் இந்த ஜாபில் இருக்கணும். இதுதான் முக்கியம். அந்த வேல்யூ அடிஷன் க்ரியேட் பண்ணுறது தான் தொழில்நுட்பம். டெக்னாலஜி தான் கீ டு வேல்யூ அடிஷன். சோர்ஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் அந்த டெக்னாலஜி ப்ரொவைடர் தான் ஹையஸ்ட் வேல்யூ அடிஷன். இப்போ மைக்ரோசாஃப்ட் சொன்னேன், ஆப்பிளோட வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னாலும் 7-8 கோடி ரூபா இருக்கும். ஃபேஸ்புக்கோட வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி இன்னும் அதிகமாக இருக்கும், 10-12 கோடி ரூபா. ஃபேஸ்புக்கோட வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி பர் இயர் 12 கோடி ரூபா. இப்போ வேல்யூ ஆடட் பர் எம்ப்ளாயி எதுக்கு முக்கியம்னா, இப்போது சம்பளம்னு கொடுக்குறாங்களே, அந்த வேல்யூ அடிஷன் எடுத்து அந்த வேல்யூ அடிஷனில் ஒரு சம்பளம் வந்து ஒரு 1/3 ஹாஃப் கூட இருக்காது, 1/3 இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, மற்ற ரெண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பலவிதமான அதர் காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி பல விதமான காஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்புறம் தான் எம்ப்ளாயிக்கு சேலரி வரும். ஸோ வேல்யூ அடிஷன் எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ அடிஷனில் ஒரு 1/3 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் சேலரியாக இருக்கும். இப்போ டிசிஎஸோட ஆவரேஜ் சேலரிங்கிறது ரொம்ப ஈஸி டு கெஸ். 40 லட்ச ரூபா, உங்களுக்கு 45 லட்ச ரூபா வேல்யூ அடிஷன் இருக்குன்னு வச்சுங்க, 1/3 எடுத்து பாருங்கள், ஒரு 12-15 லட்ச ரூபா இருக்கும். இப்போ மாதம் ஏன் 1 லட்ச ரூபா சம்பளம் புரியுதா டிசிஎஸில் ஆவரேஜா? இதுதான் கணக்கு. ரொம்ப ஈஸி பிஸ்னஸ். இதை புரிஞ்சுட்டிங்கன்னா எல்லா பிஸ்னஸையும் இப்படி வச்சு கனெக்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் எவ்வளோ வேல்யூ அடிஷன் பர் எம்ப்ளாயி இருக்குது அப்படி. இது ஜோ நிறுவனத்தில் தான் நான் ஆரம்பத்துலேருந்து 22 வருஷமாக நம்ம எம்ப்ளாயீஸுக்கு இதை டீச் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டினா என்ன, வேல்யூ அடிஷனா என்ன, அந்த சோர்ஸ் ஆஃப் வேல்யூ எங்கேருந்து வருது, இந்த வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் நமக்கு சேலரி கூடும் அப்படின்னு. இப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு வாரம் முன்னாடி சொன்னேன், அடுத்த 5 வருடங்களில் நமக்கு சேலரி எல்லாம் டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி டபுள் ஆகணும். அதற்கு இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு. இந்த டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ணால் தான் நம்மளால் அந்த ப்ரொடக்டிவிட்டியை கூட்ட முடியும். இப்போ ப்ரொடக்டிவிட்டி எப்படி கூட்டுறது? நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யலாம், 9 மணி நேரம் வேலை செய்யலாம், மிஞ்சினா 10 மணி நேரம் வேலை செய்யலாம். 20 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? முடியாது யாராலையும். இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிறவங்கலாம் 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க கிடையாது. ஆனால் அவங்க ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்குது. இப்போ தாய்வானில் ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இதுதான் ஆல் த டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள் எல்லாமே சேர்ந்து பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்கிறதுனால தான் அந்த ப்ரொடக்டிவிட்டியை கூட்ட முடியுது. மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன் இருக்குது. அந்த வேல்யூ அடிஷன் இருந்தால் தான் ரெவென்யூ கூடும், ரெவென்யூ கூட்டினா தான் உங்களுக்கு இன்கம் கூடும். இதுதான் வந்து பேசிக் பொருளாதாரம். ஏன் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, அடுத்தது இந்த ரீஜன், இந்த நாமக்கல் எந்த நிலைமையில் இருக்குன்னா, இன்றைக்கி மிட் லெவல் எக்கானமின்னு சொல்லுவாங்க. மிட் லெவல்னால் வறுமையும் இல்லை, சுவிட்சர்லாண்ட் அளவுக்கு ஒரு பயங்கர பணக்கார நாடு இல்லை, நடுவில் இருக்கும் மிட் லெவல். இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா வறுமையில் இருக்கும். இன்னும் இந்தியா முழுக்க நாகப்பட்டினம் தான் அதிகமாக இருக்குது, நாமக்கல் அதிகமாக இல்லை. இந்தியாவில் வந்து 832 மாவட்டங்கள் இருக்குது. 832, நாமக்கல் அதில் 1, நாகப்பட்டினம் 1, தென்காசி 1, அந்த மாதிரி. தமிழ்நாட்டிலே அதில் 39 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 832 எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 650 வந்து வறுமையில் இருக்கும் இன்றைக்கி, வறுமையான மாவட்டங்கள் அப்படின்னு. நீங்கள் நாமக்கல் மாவட்டம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாப் 5% இருக்கும். அது டாப் 5% கண்டிப்பாக இருக்கும். மேபி டாப் 2%லேயே இருக்கலாம். இன்றைக்கி கொங்கு மண்டலம் முழுக்கமே டாப் 1% இருக்கும். அதான் என்னோடய கெஸ். இன்றைக்கி கொங்கு மண்டலம் முழுக்கமே டாப் 1 or 2% இருக்கும் இன்றைக்கி, இந்த பல மாவட்டங்களும் சேர்த்து. அப்போது நம்ம இந்தியாவில் டாப்பில் இருக்கோம். இப்போ மற்றவங்கள்லாம் நமக்கு கீழே இருக்காங்க. நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். அதை போட்டியாக பார்க்கலாம், அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். போட்டியாக பார்க்குறான்னு என்ன அர்த்தம்னா, காம்படிஷன் அங்கே இருந்தெல்லாம் வரும் இனிமேல். அதையும் நீங்கள் வந்து இப்போவே யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து லேபர் காஸ்ட் நமக்கு அதிகமாகிட்டே போகும். ஏன் அதிகமாகிட்டே போகும்? இங்கே வளர்ச்சி அடைந்த இடம் இருக்கிறதுனால இங்கே சம்பளம் கூட. இப்போ அங்கேருந்து போட்டி வரும். அப்போ இதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. இந்த ரீஜன் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இதே தான் ஜோஹோ நிறுவனத்துக்கும். இப்போ ஜோஹோ நிறுவனம் இன்றைக்கி வந்து நம்ம ஏன் மைக்ரோசாஃப்டை போட்டியாக பார்க்குறோம், டிசிஎஸ் ஏன் போட்டியாக பார்க்கல? டிசிஎஸோட வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு சொன்னேன் $50,000, மைக்ரோசாஃப்ட் வேல்யூவேஷன் 8 crore. அப்போ எதோட போட்டி போட்டால் பணம் அதிகமாக வரும் சொல்லுங்கள்? மைக்ரோசாஃப்டோட போட்டி போடணும். ஆனால் மைக்ரோசாஃப்டோட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம்.
அந்த கஷ்டமான வேலையை நம்ம செய்ய முடிஞ்சால் தான், கஷ்டம்னா வந்து லேபர் கஷ்டம் இல்லை, இது அறிவாற்றல் கஷ்டம். மைக்ரோசாஃப்டோட அது மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணுறது ரொம்ப கடினமான வேலை. அதை செஞ்சால் தான் நமக்கு அடுத்த லெவல் இன்கம் வர முடியும். நமது அறிவாற்றலை பயன்படுத்தி எப்படி மைக்ரோசாஃப்டோட இல்லை சேல்ஸ்ஃபோர்ஸோட இல்லை இந்த எஸ்ஏபியோட எப்படி கம்பீட் பண்ணுது, கூகுளோட இந்த மாதிரி கம்பெனிஸோட, இதுதான் வந்து நம்மளோட பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த பிஸ்னஸ் வந்து இருக்கிறதுல சிம்பிளாக சொல்லிடலாம், அது செய்கிறது தான் கஷ்டம் இதில். இப்போ எப்படி வந்து அடுத்தது இப்போ ஏஐ இருக்குது, ஏஐ வருது, ஓப்பன் ஏஐ தான். ஓப்பன் ஏஐ இஸ் அ பிக் சேலஞ்ச், எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த ஓப்பன் ஏஐ இன்றைக்கி எல்லா சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் நுழையுது. எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஏஐ ஃபவுண்டேஷன் வருது. இப்போ ஜோ சிஆர்எம் எடுத்திங்கன்னா ஜோ புக்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டு வரோம். ஓப்பன் ஏஐயும் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஓன் மாடல்ஸ் இருக்குது, நம்மளோட ஓன் மாடல்ஸும் டெவலப் பண்ணி அதையும் இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்த 5 வருடங்கள் 10 வருடங்களில் என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான், என்னோடய ப்ரெடிக்ஷன். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இன்றைக்கி 100 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செய்கிற வேலையை 10 பேர் செய்யலாம். ஒரு 5-10 வருடங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கூட போகுது. இது நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு நான் சொல்லும்போது இன்னொன்று சொல்லுவேன், இது ஒரு நல்ல விஷயமும் இதில் ஒரு பெரிய சேலஞ்சும் இருக்குது. என்ன பெரிய சேலஞ்சுனா, நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி வந்து உறுதியாக நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது, நம்ம என்ன ஆகும்னு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியிலேயே. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் சொல்கிறது 100 பேர் செய்கிற வேலையை 10 பேரால் செய்ய முடியும் சாஃப்ட்வேரில். அடுத்த 5-10 வருடங்கள் இந்த டெக்னாலஜி வருது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் இன்ஃபேக்ட் நம்ம டீமே சில டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணியிருக்கோம். நமக்கே ப்ரொடக்டிவிட்டி தெரியுது. ஒரு பழைய முறையில் செய்யும்போது ஒரு 10 பேர் செய்கிறத இப்போ 2-3 பேரால் செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதனால் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற மட்டும் வேலை வாய்ப்பு இருக்குமானா எனக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி எந்த கம்பெனியாலும் சொல்ல முடியாது. டிசிஎஸ் கூட இப்போ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் அப்படிலாம் கேள்விப்படுறீங்க. என்ன காரணம்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி கெயின் வருது இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேயே வருது, பல விதமான டூல்ஸ் ஏஐ அதெல்லாம் வருதுனால. அப்போ ஜோ நிறுவனத்துக்கும் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி நம்ம அதில் பிடிக்கிறது அப்படின்னு. இதுலேருந்து என்ன அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை எப்படி நம்ம முழுக்க அதுலேருந்து. நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, நம்ம ஜோஹோ நிறுவனத்தில் இந்த உதாரணம் தான் கோட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாருமே ஒரு விதத்தில் நெசவாளர்களாக இருக்கோம். ஏன் நெசவாளர்கள்னால், நம்ம கையால் கோடை வந்து திருச்சி கோடாக பண்ணுறோம், அதை துணியாக பண்ணுறோம். அதுதான் கோடு வீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் வீவர்னா கோடு நெசவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பவர் லூம் வரப்போகுது, இப்போ ஏர்ஜெட் லூம் வரப்போகுது இந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ உங்களுக்கு தெரியும் நெசவு தொழில் என்ன ஆச்சு. பவர் லூம் வரும்போது, ஏர்ஜெட் லூம் வரும்போது 100 நெசவாளர்கள் இடத்துல இன்றைக்கி 3 பேர் தான் இருக்காங்க. 97 பேர் காண போயிட்டாங்க இல்லையா? இதான் ஆச்சு நெசவு தொழிலில். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்கிறது இதே மாதிரி ஏர்ஜெட் லூம் நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வருது. இப்போ சாஃப்ட்வேர் ஒரு விதத்தில் வந்து ஒரு கை தொழில் தான் அது. ஏன்னா கையால் கோடு எழுதிட்டே இருக்கும். அது பெரிய மிஷினாக இருந்தாலும் கையால் தான் நம்ம கோடு எழுதுகிறோம். அந்த கோடியை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வருது இப்போ. எல்லாம் தான் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. சாட்ஜிபிடிக்கு போய் எனக்கு ஒரு iOS ஆப் இதெல்லாம் மாதிரி எனக்கு ஒன்று டெவலப் பண்ணி கொடு அப்படின்னா கோடு அப்படியே கொட்டும். அது இன்றைக்கி அந்த கோடு ரொம்ப நல்லா இல்லை இன்றைக்கி, ஆனால் அது இன்னி ஸ்டேட். 5 வருஷத்தில் அப்படி இருக்காது. 5 வருஷத்தில் அந்த கோடு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த ஆப் டெவலப் பண்ண வேண்டிய வேலை ஒரு மனுஷன் செய்ய வேண்டாம், மெஷினே செஞ்சிடும். ரிக்குவயர்மெண்ட்டை வாங்கிட்டு ஒரு முக்கால்வாசி வேலை செஞ்சிடும், எல்லா வேலையும் செய்யாது. அதனால தான் சொன்னேன் 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் போகிறோம் அப்படி. இதுதான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வர டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன நம்ம இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கேன்னா, நம்ம இன்றைக்கி வந்து கோட் வீவர் நெசவாளராக இருக்கோம், இந்த ஏர்ஜெட் லூம் தயாரிப்பாளராக மாறணும் அப்படின்னு. இதுதான் நம்ம கம்பெனியில் நான் சொல்லியிருக்கிறது. இதுதான் வந்து ஒரு வருடமாக இப்போ அதுக்காக தான் நிறைய உள்ளுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒரு 5 வருட டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இதுவும் சொல்லுவேன், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் யாருக்கும் ஒரு கேரண்டியும் கிடையாது, எந்த கம்பெனிக்கும் கேரண்டியெல்லாம் கிடையாது. இது கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம அடுத்த ஜென்ரேஷன்லேயும் நம்ம தான் லீடராக இருப்போம் அப்படிலாம் ஒரு கேரண்டியும் கிடையாது. ஃபேஸ்புக்குக்கே அந்த கேரண்டி கிடையாது. டிக்டாக் வந்தது, எல்லோரும் டிக்டாக் போக ஆரம்பித்தாங்க, இன்ஸ்டாகிராம் விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது.
அதனால் யாருக்கும் வந்து கேரண்டி கிடையாது. அடுத்த 15 வருஷத்தில் ஆப்பிள் தான் எல்லாத்தையும் ஆப்பிள் ஃபோன் தான் இருக்குமா, ஐஃபோன் தான் இருக்குமான்னு சொல்லவே முடியாது யாராலையும். ஆப்பிளாலே கேரண்டி பண்ண முடியாது இந்த பிஸ்னஸில். ஆனால் ஷேப் ஆஃப் என்ன வருதுன்னு தெரியுது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, கோடு வீவராக இருக்கிறவங்க பவர் ஜெட் கோடோட ஏர்ஜெட் லூம் பண்ணுற மெஷின் தயாரிப்பாளராக மாறணும். அந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்லே நம்ம இருக்கணும். அதாவது நம்ம ஜாபை யாரெல்லாம் குடிக்க போகிறாங்களோ அந்த ஜாபிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஜாபுக்கு நம்ம ஜாபை எடுக்க போதோ அந்த ஜாபுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அதான் சொல்லுவேன் நான். ஜோவா நிறுவனத்தில் இதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு 6 மாதம் 1 வருடமாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு படிப்படியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் இன்னும் ஒரு 5 வருடத்தில் தான் அதோட ரிசல்ட் தெரியும் நமக்கு. இன்னும் 3 வருடம் 5 வருடம் தான் நமக்கு எவ்வளோ ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் இப்போவே நான் பார்க்குறேன் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சாஃப்ட்வேரில் நிறைய ப்ரொடக்டிவிட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்லை. நானே அதில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்னால் இதெல்லாம் தான் என்னோட ஆக்சுவல் ஒரு 70% டைம் இதில் தான் இருக்குது எனக்கு. இந்த தொழில்நுட்ப ரீதியாக என்னென்ன செய்யலாம், அடுத்தது என்னென்னு. இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் வருது இப்போ இன்றைக்கி. இப்போ சைனாவில் வந்து லேட்டஸ்ட்டு நீங்கள் வந்து கார் கம்பெனி இப்போ ஜியாமி வந்து கார்லேயே எலக்ட்ரிக் கார்லேயே இறங்கியிருக்காங்க ஃபோன்லேருந்து. அவங்களோட ஃபேக்ட்ரிலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ஃபுல்லாக ரோபாட் தான் எல்லா வேலையும் செய்யுது. சைனாவே அந்த ரோபாட் மேக்கரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபாட் மேக்கிங்கில் ஜப்பான் தான் லீடிங்காக இருந்தது. இப்போ சைனாவில் நிறைய ரோபாட்ஸ் வந்துடுது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம இங்கே வந்தாகணும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ரோபாட் மேக்கிங்கில் யார் லீடர்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், கொஞ்சம் ஜெர்மனி இருக்கும், சைனா. அதில் இந்தியா வந்து அவ்வளவு எங்கேயும் இல்லை. அதில் நம்ம எல்லா ரோபாட்டையும் வாங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அதான் இன்றைக்கி உண்மை. நம்ம ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா 80% ஆஃப் டெக்னாலஜி அதில் இருக்கிறது. அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாக இருக்கும். 80% இல்லை 90% கூட இருக்கும் இன்றைக்கி. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இங்கே டாக்டர் இருக்கார், அவர் தெரியும், 90% ஆஃப் எக்யூப்மெண்ட் இஸ் இம்போர்ட்டட். 90% ஆஃப் எக்யூப்மெண்ட் இஸ் இம்போர்ட்டட் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, நான் வந்து இது எனக்கு ஒரு தன்வாரமாக எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஐசியூவில் இருந்தார். ஒரு 4 மாதம் முன்னாடி தான் இருந்து போனார். நான் எங்கள் அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பாவோட கேட்பாங்க, நீ வந்து என்னையும் பார்க்க வந்துட்ட, அடுத்தது பிஸ்னஸையும் கவனிச்சுக்கிறேன் ஜோக் அடிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், 2 முக்கியம்ப்பா அப்படின்னு. நீ பார்க்க வரணும், அப்புறம் அங்கே என்னென்ன மிஷின் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் இப்போவே. ஏன்னா அடுத்தது போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். போய் அந்த மிஷினை யார் செஞ்சுருக்காங்க, இது எங்கேருந்து வருது, இது என்ன வேலை இருக்கும், அதில் எவ்வளோ வேல்யூ அடிஷன் இருக்கும், இப்படி. அது பார்த்திங்கன்னா ஜெர்மனி ஆர் ஜப்பான் ஆர் யூஎஸ் அப்படி இருக்கும். சீமென்ஸ் இருக்கும், ஜிஇ இருக்கும், அந்த மாதிரி பல விதமான மிஷின்ஸ் இருக்கும். இப்போ இதனால தான் இப்போ ஜோ நிறுவனம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் போகிறதுன்னு பாருங்கள். இப்போ டைட்டன் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்தியாவிலே தயார் செய்கிறது அப்படின்னு. அடுத்தது அதில் இப்போ ஒரு 60 இன்ஜினியர்ஸ் வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு சில விதமான நம்ம அடிப்படையான ப்ராடக்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இன்ஃபியூஷன் கொடுக்குறாங்களே, இந்த இன்ஃபியூஷன் பம்ப், அதெல்லாம் இப்போ ரேடியாலஜிக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சில யூராலஜிக்கு ஒரு இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில எக்யூப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த 5-10 வருடங்களில் அது ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் அதில். அதே மாதிரி இப்போ சொன்ன மெஷின்ஸ்லாம் தயாரிக்கணும்னு கருவி அப்படின்னு ஒரு பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ அது ஒன்று செய்கிறோம். கருவியில் இப்போ நிறையா விதமான இந்த ஹேண்டில் டூல்ஸ்லாம் பண்ணுறோம். அதுலேயும் R&D நிறையா செய்கிறோம். கருவியில் என்ன R&Dனா அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ், அதில் இருக்கிற மெக்கானிசம்ஸ், அதில் இருக்கிற மோட்டார்ஸ், இதெல்லாம் இப்போ R&D செஞ்சிட்ருக்கோம். மோட்டாரெல்லாம் செஞ்சாலும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து மோட்டார் வைண்டிங் மிஷின் செய்யலைங்க. இந்த மோட்டாரோட காயில் வைண்டிங் அதெல்லாம் வந்து சைனா இல்லை தாய்வான் இங்கேருந்து வருது. ஸோ அதுக்கு ஒரு R&D டீம் போட்டு ஒரு 5 இன்ஜினியர் வேலை செஞ்சுட்ருக்காங்க மோட்டார் வைண்டிங் மிஷின். அது வந்து என்னோடய கிராமத்திலே இருக்குது, கோவிந்தப்பேரியிலே. இப்போ என்ன வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு R&D சென்டர், அங்கே ஒரு மோட்டார் வைண்டிங் மிஷின் இப்போ தயாராகிருக்கு. இப்போ தான் போன ஒரு 4 நாள் மட்டும் தான் எனக்கு டெமோ காமிச்சாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு மோட்டாரை வைண்ட் பண்ணி வேலை செய்ய காமிச்சிட்டாங்க அந்த மிஷின்லேயே பண்ணி. இப்போ அதை ஸ்பீடாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வைக்கணும் வைண்டிங்கை. அந்த மெஷின் காஸ்ட் வந்து இன்றைக்கி இம்போர்ட்டட் காஸ்ட்டை விட ஒரு 50% சீப்பராக இருக்கும். அந்த மாதிரி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ R&Dன்னு பார்த்திங்கன்னா. இப்போ இதெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளே காரணமாகிடுறோம். இப்போ நம்ம வந்து ஐயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, நமக்கு அது வந்து நம்ம பிஸ்னஸ் போயிடுமோன்னு நினைக்காம, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம முன்னாடி நிற்கணும். அது போய்
நம்மக்கிட்ட மோட்டார் மைண்டிங் மிஷின் இருக்குது, ரோபாட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏஐ பேஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேன், இந்த நான் சொன்ன 3 தான். தன்னம்பிக்கை வேணும், தன்னார்வம் வேணும். ஏன்னா எல்லா தொழில்நுட்பமே நான் நேத்தி முழுக்க என்ன செய்கிறேன்னு வச்சுருந்தீங்க, நேத்திக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணது. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. Next.js யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் கேள்விப்பட்டிருங்களா யாராவதுங்க? ஜாவா ஸ்கிரிப்டில் சில பேர் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு Next.jsன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்திருக்கு. அது முழுக்க ஸ்டடி பண்ணிடுது. ஏன்னா Next.jsலாம் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் கைண்ட் ஆஃப் வெப் ஆப் இருக்கேன், வெப் அப்ளிகேஷன், அது பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க். அதெல்லாம் ஏன் நான் அதை கற்றுக்கிறேன்னா, இன்னும் அதை விட பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ அதை ஸ்டடி பண்ண தானே என்னால் அதை பீட் பண்ண முடியும். நான் உட்காந்து அதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். Next.jsல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து. ஏன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தருவேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிறது, யூடியூப்பில் சும்மா ஏதாவது வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் அந்த டைமெல்லாம் தவிர கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சமாவது போய் இது மாதிரி Next.js போய் நோட்டணும். கையில் ஒரு லேப்டாப் இருக்குல்ல, அதில் டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணலாம், எல்லாம் கோட் டெவலப் பண்ணி பார்க்கலாம். இதுதான் தன்னார்வம்னு சொன்னேன். இன்னமும் நான் அதை செஞ்சிட்ருக்கேன். இந்த தன்னார்வம் இருக்கிறதுனால தான் அந்த புது டெக்னாலஜியை கற்றுக்க முடியாது. அதே மாதிரி அந்த மோட்டார் வைண்டிங் மிஷின் நான் உடனே பார்த்து அந்த மிஷினில் அந்த ஃபீச்சர்லாம் இருக்குது, நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பேன் நான் இன்ஜினியரை. நான் போய் சைனாவில் இந்த மிஷின் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. இன்றைக்கி இன்டர்நெட் இருக்கிறதுல ஒரு பெரிய வசதி என்னென்னா, யூடியூப் போனால் மோட்டார் வைண்டிங் மிஷின் அப்படின்னு போட்டால் ஒரு 10 வீடியோ கொட்டும். அதில் அதை போய் பார்க்கலாம் உடனே. அது சைனீஸ்லேயே இருக்கும் ஒரு 4 வீடியோ. ஸோ அதை பார்க்கலாம். நம்ம அதை பார்த்து அவங்க ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டுவாங்க, அந்த மோட்டார் வைண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுவாங்க. இப்படி தான் நான் வந்து கற்றுக்கிறது. அங்கே வெப்சைட் போனால் இன்றைக்கி வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். சைனீஸ்லேயே இருந்தாலும் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இதை பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். இப்போ அவர் சொன்னார் நெயில் கிளிப்பர் பற்றி. நீங்கள் வந்து நான் இந்தியாவில் இந்த எப்போவுமே ஒரு சேலஞ்ச், எந்த ஊருக்கு போனாலும் கடைக்கு போய் ஒரு நெயில் கிளிப்பர் வாங்குவேன், நெயில் கட்டர் வாங்குவேன். அதில் மேட் இன் கொரியா இருக்கும், இல்லை மேட் இன் சைனா இருக்கும். நீங்களே பாருங்கள் இனிமேல் இந்த டெஸ்ட்டை. இனிமேல் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக எப்படி யோசிக்கணும்னா, எந்த பொருளாக இருந்தாலும் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு அதை கற்றுக்குங்க. அந்த கேள்வியை கேட்கணும். இப்போ இங்கே இருக்கிற ரீகோ, இது ரீகோன்னு நினைக்கிறது, என்ன இதுன்னு தெரியல, இந்த பிராண்டு இது எங்கள் ஜாப்பனீஸ் பிராண்டாக இருக்கும். இந்த கேம் கார்டர்லாம் இது வந்து யூஸ்வலி இது ஜெர்மனாக இருக்கும் டிப்பிக்கலி, இல்லை தாய்வான் அப்படி இருக்கும். எங்கே செய்கிறாங்க அப்படின்னு, இதுக்குள்ளே என்ன தொழில்நுட்பம் இருக்குது. இது இன்றைக்கி நீங்கள் ஒரு விக்கிபீடியாவிலேருந்து ஆரம்பித்து யூடியூப் போய் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படை அளவுக்காக தெரியும். அடிப்படையில் இந்த மைக்ரோஃபோன் எங்கே தயாராகுது, அந்த கேம் கார்டெல்லாம் எங்கே உருவாகுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் தன்னார்வம். ஒன்றும் பெரிய வார்த்தைன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன செய்ய போகிறீங்க, இதுதான் நான் செஞ்சுருப்பேன். அவர் நம்ம சிபிஆனந்த் நம்ம ஃப்ரெண்ட் நண்பர் வரும்போது அவருக்கு தெரியும். என்னோட ஒரு ரூமில் இருந்தால் கூட நான் வந்து கம்ப்யூட்டரில் ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இப்போ Next.js பார்ப்பேன். சில சமயம் அவரை உட்காருங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கோடை பற்றி சொல்கிறேன்னு, அவர் உடனே எஸ்கேப் ஆகிடுவார். நான் அவருக்கும் முயற்சி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கற்றுக்குங்க கொஞ்சம் நேரம், என்னோட நண்பராக இருக்கீங்க, அது கற்றுங்க அப்படின்வேன், கோடு கற்றுங்க அப்படின்வேன். ஐயோ பிரதர் அப்படின்னு ஓடுவார். கற்றுட்டுருவார். இன்னொரு 5 வருஷம் முன்னாடி தான் அவர் பயணம் செஞ்சால் அவர் கற்றுட்டுருவார் கோடு. ஏன்னா கோடு எல்லோரும் கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நான் 8 வயசு பசங்க 10 வயசு பசங்களாம் கோடு எழுதுகிறாங்க. அப்புறம் என்ன, கற்றுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை வேணும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போகாது, அந்த தன்னார்வம் வேணும். அது வந்து இன்றைக்கி காத்தாலும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது, இதை தான் செய்ய போகிறேன், இது பார்க்க போகிறேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டைம் இருக்குது, அது வேணும். அப்புறம் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுப்பேன் தன்னொழுக்கத்தை பற்றி. தன்னொழுக்கம் வந்து நமக்கு ஏன் அது கெடுதுன்னா, நண்பர்களால் தான் எல்லாமே கெடுறது. கரெக்டாக? கெட்டு போகிறதுக்கு காரணமே நண்பர்கள் தான். நம்ம நண்பர்களை கெடுக்கிறவங்க நம்மளாக தான் இருப்போம் சில சமயம். கரெக்டாக? நம்மளை கெடுக்கிறவங்க நண்பர்களாக இருக்காமல் நண்பர்களை கெடுக்கிறவங்க நம்மளாக இருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். நம்மளை அந்த மாதிரி கெடுக்கிற நண்பர்களை நீங்கள் தொலைச்சி கட்டிடுங்க. இந்த மாதிரி தன்வாரம் உள்ள அது மாதிரி துருன்னு ஏதாவது நோண்டுறாங்களே, அந்த நண்பர்களை வச்சுங்க. நண்பர்களை கெடுக்கிறவங்க நம்மளாக இருந்தால் நம்மளே முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு வேறு மாதிரி மாறிடுங்க அப்படின்னு நீங்கள் மாறிக்கங்க. ஏன்னா அப்போ தான் முன்னுக்கு வர முடியும்.
நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, யாருமே வந்து நான் எனக்கு நான் இது கண் முன்னாடி பார்த்தது, இந்த உழைப்புன்னு சொல்கிறோமே, இந்த எண்ணம் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். உண்மையாகவே முன்னுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஆர்வத்தோடு துருதுருன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் இதில் இந்த வாழ்க்கையில் இன்னொரு ஒரு நல்ல இது இருக்குது. இப்போ எளிமைன்னு சொன்னார். ஏன் எளிமை அப்படின்னா, எண்ணம் வந்து ஒரு Node.js நோண்டணும், அந்த ரோபாட்டை நோண்டணும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது பார்த்தா ஒன்றும் அப்படி தோணாது. அது பார்த்தா கூட அந்த மிஷின் எங்கே செய்கிறாங்க அப்படி தான் தோணும் நமக்கு. அது என்ன செய்கிறாங்க, அது எப்படி செய்கிறாங்க அப்படி தான் தோணுமே தவிர்த்து அதில் நமக்கு ஒரு அது ஒரு அந்த வாழ்க்கையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதாவது எப்படி சொல்லுவேன்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இதில் பற்றி, மெடிடேஷன் அப்படின்றது, தியானம் அப்படின்றது வெறும் ஒரு நம்ம தியான பயிற்சி, கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ஒரு விதமான தியானம். பக்தி ஒரு தியானம். நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இருக்கேன், அதுவும் ஒரு தியானம். நல்ல ஒரு நான் Next.jsல போய் 3 மணி நேரம் உட்காந்து கற்றுக்கிறேனே, அதுவும் ஒரு தியானம். நம்ம ரோபாட்டை பற்றி நோண்டுறமே, அதுவும் ஒரு தியானம். கணித மேதை ராமானுஜனுக்கு இந்த ஊர் ரொம்ப ஸ்பெஷல். ராமகிரி தாயார் தான் அவருக்கு வந்து இது கொடுத்தது. கணித மேதை ராமானுஜத்துக்கு அந்த கணிதமே ஒரு தியானம். அவர் கணக்கிலேயே மொழி இருக்கார் பாருங்க, அதுவே ஒரு தியானம். இதுதான் தியானம் அப்படின்னு சொல்லுவேன். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அருமையாக இதை விளக்கியிருக்காரு. நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதும் ஒரு தியானம். பல விதமான தியானங்கள் உண்டு, தியான பயிற்சி உண்டு. தியானம் அப்படின்றது என்னென்னா, நான் இப்படி தான் சொல்லுவேன், தியானத்துக்கு ஆப்போசிட் சுருக்கமான விளக்கம் என்னென்னா, நேரம் போவதே தெரியாது அப்படின்னு. நேரம் போவதே தெரியாது தான். நான் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு, ஆஹா 3 மணி நேரம் ஆயிடுச்சாப்பா, நான் இன்னும் அடுத்த மீட்டிங் போகணுமே, இல்லை இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு தோணும். அப்போ தான் நிறைய தடவை எனக்கு சாப்பிடவே மறந்துடும் அதுலேயே உட்காந்துருந்தேன்னா. அப்போ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். சாப்பிடவே மறந்துட்டுன்னு வச்சுக்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் அர்த்தம். அதில் இன்னொரு வசதி இருக்குது, அப்போ வெயிட்டும் கூடாது. நமக்கு வெயிட்டை பற்றி யோசிக்க வேண்டாம் இல்லையா? இன்ஃபேக்ட் அதை இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, இளைஞர்களுக்கு அட்வைஸ். இன்றைக்கி யாருமே, சில ஏழை வறுமை கிராமங்களில் மட்டும்தான் பசி இருக்குது. இங்கே நல்ல இடங்கள்லாம் பசி கொடுமை இல்லை, ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற கொடுமை தான் இருக்குது இன்றைக்கி. அதனால எல்லாருமே நம்ம வந்து கொஞ்சம் உணவை மட்டும் ஜாக்கிரதையாக சாப்பிட்றாங்க. இல்லை அதான் உண்மை. நான் ஜோகோ நிறுவனத்துலேயே அடிக்கடி சொல்கிறது இதுதான். இன்ஃபேக்ட் ஜோகோ நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய சாப்பாடு போடுவோம். அதனாலே ஜோகோ வந்த உடனே வெயிட் கூடிடும், ஒரு 5 கிலோ 10 கிலோ கூடிடும். நான் அப்போ வரவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் உணவு இருக்குதுன்னு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா வேறு வழி இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே இந்த நமக்கு அறியாமையே சாப்பிட்டுட்டே இருக்கும். நான் ஜோகோ நிறுவனம் நான் உள்ளே நுழைஞ்சாலே, நம்ம ஆஃபீஸ் போனாலே அன்றைக்கி அதிகமாக சாப்பிட்ருப்பேன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லஞ்சு எல்லோரோடையும் சேர்ந்து உடனே ஒரு ஸ்நாக்கு, அப்புறம் ஒரு டீ, அது மாதிரி எதையாவது உள்ளே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதனால்தான் மெய் மறந்து நம்மளால் ஒன்று யோசிக்க முடிஞ்சுன்னா அதுதான் தியானம். அதுக்கு ஆப்போசிட் தான், எனக்கு டைமே போக மாட்டேங்குது, போர் அடிக்குதுன்னு சொல்கிறேமே, அதுதான் தியானத்தோட ஆப்போசிட். என்னை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்குது, என்ன செய்யுதுன்னே தெரியலன்னு சொல்கிறோமே, அதுதான் ஆப்போசிட். அந்த நிலைமையில் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு எதுலேயுமே ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும், பிடிப்பு வரணும், அதுதான் முக்கியம். ஏதாவது ஒரே ஒரு டாபிக் எடுத்துங்க, எந்த டாபிக்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு டாபிக், அதை ரொம்ப நோண்டி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த போர்டம்னு போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து அப்புறம் டைம் இல்லைங்கிற நிலைமை வரும். எனக்கு வந்து இன்றைக்கி இப்போ டைம் இல்லை அப்படிங்கிற நிலைமை, அந்த நிலைமைக்கு வந்தால் தான் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது. இந்த தியான பயிற்சின்றது ஈடுபாட்டுடன் இருப்பது, நேரம் அறியாமல் செய்வது. நேரம் அறியாமல், டைமே நமக்கு தெரியாது, எவ்வளோ டைம் போயிருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச உடனே தான் தெரியும். முடிச்சு பார்த்தா தான் ஆஹா இவ்வளோ நேரம் ஆயிருக்கா அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து கொடுக்குற அறிவுரை. இது எதற்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி நம்ம இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முக்கியம். நம்ம இந்த எண்ணங்கள் வந்தால் தான், அந்த எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட ஆக்ஷனாக மாறுது, செயல்பாடு ஆகுது. எண்ணங்கள் மூலமாக தான் செயல்கள் உருவாகின்றன, அந்த செயல்கள் மூலமாக தான் வளர்ச்சி வருது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது நமக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படின்றது. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் ட்விட்டரில், இது ஒரு அருமையான வீடியோ. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறதுனால இந்த தாட்டு ரொம்ப முக்கியமான தாட். இது நம்ம மனதில் ஓடுற எண்ணங்கள் தான் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர். நம்மளே ஒரு கம்ப்யூட்டராக வச்சுக்கலாம், நம்ம எண்ணங்கள் முழுக்க ஒரு சாஃப்ட்வேர் ஓடுது.
அந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளை டிசைட் பண்ணுது நம்ம என்னவோ ஆகிறோம். இன்ஜினியராக இருக்கோமா, டாக்டராக இருக்கோமா, தொழிலதிபர் ஆகிறோமா இல்லையா, இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறோமா, என்ன ஆகிறோன்றது அந்த சாஃப்ட்வேரை பொறுத்தது. அந்த சாஃப்ட்வேரை நம்மளால் மாற்ற முடியும். அந்த சாஃப்ட்வேரையே மாற்ற முடியும் நம்மளால். அது எப்படின்னா என்ன எண்ணங்கள் ஓடுதுன்றதுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்குது. இதை முதல்ல கண்டுபிடித்தவர் புத்தர். புத்தரோட கோட்பாடே வந்து என்னென்னா, நமது எண்ணங்களை நம்மால் மாற்ற முடியும் அப்படின்றது. அந்த எண்ணங்களை மாற்றுறது அதுதான். நான் புத்தரை வந்து எப்படி சொல்லுவேன்னா, அவர் தான் முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உலகத்திலேயே. முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் புத்தர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, இந்த எண்ணங்களே ஒரு சாஃப்ட்வேர், அந்த எண்ணங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளால் மாற்ற முடியும். அதை மாற்றிக்கொண்டால்தான் நமக்கு நல்ல இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் வெளிப்படையாக ஆக்ஷனாக தெரியும். அந்த ஆக்ஷன் மூலம் தான் வளர்ச்சி. நம்மளோட கெரியரில் வளர்ச்சியோ, இல்லை நமது சொந்த இதில் வளர்ச்சியோ, இல்லை டெக்னாலஜியில் வளர்ச்சியோ, புது கண்டுபிடிப்போ, இல்லை புது அறிவியல் ரீதியான இதுவோ எதுவாக இருந்தாலும் நோபல் பிரைஸ்லேருந்து எல்லாமே அந்த வளர்ச்சினால தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் என்ன என்ன எண்ணங்கள் ஓடுது அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். புத்தர் சொல்லி கொடுத்த வழி வெரி சிம்பிள். இன்றைக்கி என்ன தாட்ஸ் எனக்கு மைண்டில் ஓடிச்சு, கோபமாக இருந்தேனா, பொறாமையாக இருந்தேனா, இந்த மாதிரி தாட்ஸை மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. சரி, இந்த தாட் சரியில்லை, இந்த தாட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி நமக்கு வந்து இது தெரிஞ்சதுன்னா, அன்றைக்கி கூட நம்ம நண்பர் பார்த்தார், இன்றைக்கி கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க போல இருக்குது அப்படின்னு. ஆமாம், எனக்கே தெரியும் கொஞ்சம் கோபமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கோபமாக இருக்கும்போது உடனே இன்றைக்கி கோபமாக இருக்கும், மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அது நம்ம அறியாமையாக இருக்கோம். கோபமாக இருக்கும்போது அதுதான் நமக்கு கெடுதல். அறிஞ்சு இப்போ கோபமாக இருக்கேன் மாறணும் அப்படின்னு இருந்தால் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுதான் புத்தர் சொல்லி கொடுத்தது வழி. இந்த புத்தர் இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படின்னா என்ன சொன்னார், இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு நியூ அப்டேட் போட்டுக்கோ அப்படின்றார். பழைய சாஃப்ட்வேரில் வந்து கோவம்லாம் வருது, புது சாஃப்ட்வேர் போட்டுக்கோ கோவம் வராமல் அப்படின்னு. அப்படி சொல்லாத. ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் கணக்காக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை. ஸோ அந்த புத்தர் தான் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு மைண்டில் ஓடுற சாஃப்ட்வேர். நம்ம ஹார்ட்வேரை மாற்ற முடியாது, நம்ம பாடியை மாற்ற முடியாது, பிரெயினை மாற்ற முடியாது. ஆனால் நம்ம சாஃப்ட்வேரை மாற்ற முடியும். அதுதான் அவர் சொன்னது, புத்தர் சொன்னது. இது செஞ்சோன்னா நமக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்போ வெளியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னது தான் இந்த ஆல் த ஐடியா சொன்னேன். இப்போ ப்ரொடக்டிவிட்டி, அதில் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, அது எப்படி ப்ரொடக்டிவிட்டி உருவாகுது, அதை எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ரொடக்டிவிட்டியை, இப்படியெல்லாம். இப்போ நான் தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம் சொன்னேன். இப்போ கடைசியாக ஒன்று நான் அதை மிஸ் பண்ணேன் நம்ம ஸ்கூலில். அதை ஏன் அதை கடைசியாக சொல்கிறேன்னா, முன்னுக்கு வந்தாலும் ஒன்று மறக்கவே கூடாது, அறம் அப்படின்றோம். அதாவது நம்ம ஸ்கூலோட மோட்டோவே தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம். அது எல்லாமே கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து அறம். அறம்ன்றது தர்மம், தர்மம் சொல்லுவேன். அதான் தமிழ் வார்த்தை அறம். ஏன் அறம் அப்படின்னா, அறம்ன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய வார்த்தை. அது ஒரு மரத்தை வெட்டக்கூடாது, இந்த குளத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும், இது அறம். இந்த ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அது அறம். திருடக்கூடாதுன்றது அறம். அது எல்லாமே அறம் தான். இந்த சாயிலை வந்து நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது, கெமிக்கலை போய் எங்கே கொட்டக்கூடாது, உணவில் கலப்படம் பண்ணக்கூடாது, இதுதான் அறம். இது அறம். ஏன் இந்த அறம் முக்கியம்னா, இந்த அறம்ன்றது வந்து நமக்கு டேலண்ட் இருக்கிறதுனால மட்டும் வராது. ஏன்னா பெரிய நம்ம நிறைய டேலண்ட் இருந்தால் பெரிய அளவில் ஃப்ராடு பண்ண முடியும், நிறைய டேலண்ட் இருந்தால் பெரிய அளவில் ஏமாற்ற முடியும். இந்த அறம்ன்றது அடிப்படை இருந்தால் தான் நம்மளோட திறமைகளை, அறிவாற்றலை நல்ல வழியாக செலுத்த முடியும். இன்றைக்கி உலகத்துக்கே அது தேவைப்படுது. ஏன் உலகத்துக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ நமக்கு வந்து குளோபல் வார்மிங் சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், வெப்பம் கூட்டிகிட்டே போகுது வருடம். இப்போ இதற்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா அறவழின்னு சொல்லுவேன். இந்த அறவழியில் தான் எளிமைன்னு சொல்கிறவே, அதுவும் ஒரு அறம். ஏன் எளிமை? எளிமைக்கும் அறமுக்கும் எந்த சம்மந்தம் அப்படின்னா, இந்த பூமி வந்து புனிதமானது, என்னால் இந்த பூமிக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது, நான் முடிந்த வரைக்கும் இந்த பூமிக்கு ஏற்றால் மாதிரி என்னோடய வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்வேன். இதுதான் இயற்கைக்கு ஒரே வழி. நம்ம என்ன கன்சம்ஷன், நான் வந்து எனக்கு பணம் இருக்குன்னு இன்றைக்கி 500 லிட்டர் டீசலை கொளுத்த போகிறேன், பணம் இருக்குன்னு பண்ணால் அற வழி இல்லை. அது முடிந்த வரை நம் அற வாழ்க்கை அப்படின்னா எளிமையான வாழ்க்கை. ஏன் எளிமைனா,
பூமிக்கு தகுந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி இந்த எண்ணம் வராவிட்டால் இந்த பூமியை நம்மால் காப்பாற்ற முடியாது. இந்த குளோபல் வார்மிங்கு சொல்யூஷனே கிடையாது. எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இதை வந்து பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஆனால் இதுக்கு சொல்யூஷன் யாரும் கண்டுபிடிக்கல. ஏன்னா அந்த சொல்யூஷன் நமக்குள்ளே இருக்குது. இந்த சொல்யூஷன் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லை, நம் மன ரீதியாக மாற வேண்டும். அதற்கு முக்கியமான கருத்து வந்து இந்த அறம் அப்படின்றது, அற வழி அப்படின்றது. அதில் தான் எளிமை எல்லாம் இருக்குது. இந்த வள்ளலாருன்னு சொல்கிறோம், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறோம். பசுமை, தண்ணியை வந்து நம்ம வந்து தண்ணீரை வந்து வீணாக்கக்கூடாது, அப்புறம் அதை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும், வாட்டர் பாடியை பொல்யூட் பண்ணக்கூடாது, குளங்கள்லாம் அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நினைக்கிறது தான் மரம். நம்ம ஏன் வந்து ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் வைக்கிறோம்னா, இந்த அரச மரம் புனிதமானதுன்னு சொல்கிறதுக்காக. ஒரு குளத்தங்கரையில் ஏன் ஒரு பிள்ளையார் வைக்கணும், அதுக்கு தான் சொல்கிறோம். ஒரு குன்றத்தில் ஏன் ஒரு முருகன் வைக்கிறோம்னா, குன்றத்திலே குமரகன் இருக்குன்னு சொல்கிறோமே, அது ஏன் வைக்கிறோம்னா இந்த மலை புனிதமானது, அதை நாம் காக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த அறத்தை நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளையாரை வச்சுட்டு மரத்தை வெட்டிட்டோம்னா அந்த பிள்ளையாருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம், அந்த மரத்தை வெட்டிட்டோம்னா. ஸோ இதுதான் அற வழி அப்படின்னு சொல்ல. இது எல்லாமே, அதாவது தொழில்நுட்பங்கள், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருந்தாலும் இந்த அறம் இல்லாவிட்டால் உலகத்தை அழிப்போம், வேகமாக அழிப்போம், அவ்வளோதான். அதாவது நல்ல பணக்காரர்களாக இருந்தால் இன்னும் வேகமாக அழிப்போம், ஏழைகளாக இருந்தால் மெதுவாக அழிப்போம். அறம் இல்லைன்னா பணக்காரர்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக அழிப்போம். அதான். ஸோ அதனால் இந்த அறம்ங்கிறது அடிப்படை. இது இன்றைய இந்த பருவநிலை மாற்றம் இதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ளணும். இந்த அறம் மிக மிக முக்கியம். அறம்ன்றது நம்ம முழுக்க புரிஞ்சுக்கணும். திருக்குறளில் எல்லா அறத்துப்பால் படிச்சுக்கிறா எல்லாமே இருக்குது. திருக்குறள் வந்து ஒரு பெரிய, அதில் எல்லா தத்துவங்களும் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது அறத்தை பற்றி. சரி, இதான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மீதி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ வணக்கம். இந்த கேள்வி கொடுத்துவீங்க, இப்படி கொண்டு வந்து கொடுக்கலாங்க மேடையில். ஃபர்ஸ்ட் நாமக்கல் தொழில் முனைவோர்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாமக்கல் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள், முக்கிய தொழிலதிபர்கள், உங்களோட கேள்வியை முதல்ல கேட்கலாம். ஒரு வேலையை கையில் செய்கிறதுக்கு பேர் லேபரை 3ஆக பிரிச்சுருக்காங்க. கையில் செஞ்சால் லேபர், கை மூளையும் சேர்ந்து செஞ்சால் ஸ்கில். கை மூளை ஹார்ட் 3 சேர்ந்து செஞ்சால் அதுக்கு பேர் ஆர்ட். அதனால் நீங்கள் தொழிலை ஆர்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன அறம், அன்பும் அறனும் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயணம். அன்பும் அறமும் இல்லைன்னா நான் பெரிய சாஃப்ட்வேர், ஜோஹோ, ஸ்மால் ஹோம் ஆஃபீஸ் இப்படிலாம் உங்களை பார்த்து பெரிய டெக்னாலஜிஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஐ தாட் யூ யூஸ் ஒன்லி யுவர் பிரெயின் அண்ட் ஸ்கில். நவ் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ காட் அ ஹார்ட் ஆல்சோ தட். கிராமங்களில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொருளாதார ரீதியான அடிப்படையா இல்லது உங்களுடைய பேஷன்? அது ரெண்டுமே பொருளாதாரம். ஏன்னா there are a lot of hurdles in that. When you do a thing in a smaller village or in a two-tier city, any big thing if you do, it is a real challenge. Correct. Lot of hurdles will come because of the economy or because of your passion. இது ரெண்டுமே தான். பொருளாதாரம் முக்கியம். ஏன்னா பொருளாதாரம் இல்லைன்னா தர்மம் நிலைக்காது. இது வந்து நான் சொல்லலை, 2000 வருடம் முன்னாடி நம்ம அர்த்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அர்த்த சாஸ்திரம் வந்து பொருளாதார நூல். பொருளாதாரம் இல்லைன்னா அந்த இடத்துல தர்மம் இருக்காது, அறம் இருக்காது அப்படின்னு இருக்குது. ஸோ பொருளாதாரம் மிக முக்கியம். ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம அறம் பேச முடியாது. முதல்ல வறுமைக்கு வழி சொல்லி ஆகணும். ஸோ அது முக்கியம். அப்போ ஆனாலும் ஏன் கிராமம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே நம்ம இந்த தொழில்நுட்பங்கள் பொருளாதாரம் எடுத்துகிட்டு போனால் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு அடிப்படை கலாச்சாரம் நம்ம அதை மீட்டெடுத்து ஒரு அற வழிக்கு திருப்பி கொண்டு வர முடியும். ஏன்னா கிராமங்களில் இன்னும் அந்த கலாச்சார இது இருக்குது, இன்னும் அமைப்புகள் இருக்குது. பல விதங்கள் அதை சீரழிஞ்சு போயிருந்தாலும் இதை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பொருளாதாரத்தை சரி பண்ணோம்னா அற வழி நம்ம திருப்பி வர முடியும் அப்படின்னு. அதுக்கு தான். நன்றி ஐயா. வணக்கம். இவ்வளோ ஒரு சிறப்பான உரையை நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நன்றிங்க.
மிகச்சிறப்பான உரை. ஐயா சொன்னது மாதிரி ஜென் தத்துவத்தில் இச்சிகோ இச்சியேன்னு சொல்லுவாங்க. இப்போது இல்லாவிட்டால் எப்போது இல்லை அப்படிங்கிற அதை மிக தெளிவாக சொன்னீங்க. நகரத்தை நோக்கி மக்கள் வர்றதை விட நகரம் மக்களை நோக்கி கிராமத்தை நோக்கி வரணுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தகவல் சொன்னீங்க. எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவும் புறா அப்படின்னு சொன்னார், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு. ஏன் அது சொன்னார்னா இதே கொள்கை தான் அது. நம்ம நாட்டு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி. நான் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்டில் கணக்கு போடுவேன். முதல்ல எல்லாமே ஒரு நம்பர் வழியாக புரிஞ்சுக்கணும். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த அறிவியல் எந்த தொழில்நுட்பமே அந்த மாடல் அப்படின்னு சொல்லுவோம், கணக்கு மாடல், அதை பற்றி நம்பர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அந்த நம்பர்ஸ் புரியலன்னா அது புரியலன்னு அர்த்தம். இப்போ பிஸ்னஸ் புரியணும்னா அந்த நம்பர்ஸ் புரியணும். நான் சொன்ன ப்ரொடக்டிவிட்டி கால்குலேஷன் புரிஞ்சாதான் டிசிஎஸ்க்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு புரியும். நான் சொன்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி சொல்கிறேன். தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ஒரு 550 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, 550 per square kilometer. ஆல் இண்டியா ஆவரேஜ் ஒரு 350-400 இருக்கும். கேரளா மாதிரியோட ஆவரேஜ் 1000க்கு மேலே இருக்கும். உத்தரப்பிரதேச ஆவரேஜ்லாம் 1000க்கு மேலே இருக்கும். 1000 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது ஒரு 250 ஏக்கர். அப்போ 500 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு ஏக்கர் லேண்டுக்கு 2 பேர் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில். அதான் கணக்கு. நான் இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 2 பேர் அப்படின்னு வச்சுங்க. உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 4-5 பேர் இருப்பாங்க. அதுதான் அங்கே டென்சிட்டி. இந்த டென்சிட்டி இருக்கிற இடத்துல இதே நான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஷாக் ஆகும். அமெரிக்காவோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 30 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருப்பாங்க. இந்தியாவில் வந்து 350 பேர், அமெரிக்காவில் வந்து 30 பேர், கனடாவில் வந்து 3-4 பேர் இருப்பாங்க ஒரு சதுர கிலோமீட்டர். கனடா நாட்டில். ரஷ்யா நாட்டிலாம் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் 1-2 பேர் தான் இருப்பாங்க. சைனா கூட நம்மளை விட பெரிய நாடு. அவங்க கூட வந்து உங்களுக்கு 150 அவ்வளோதான் இருக்கும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. அதனால் நமது பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகம். நம்ம மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். மக்கள் தொகை ஒரு இருக்கிற லேண்டுக்கு ரொம்ப அதிகம். இதனால் நம்ம வந்து எல்லாரையும் சிட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம சிட்டியெல்லாம் தாங்காது. ஏற்கனவே சென்னை வந்து இன்றைக்கி 1.2 கோடி மக்கள் இருக்கும். பெங்களூரு 1.4 அப்படி போயிடுச்சு. இங்கேயும் பெங்களூர் இன்னும் அதை விட பெருசாக இருக்குது. கோயம்புத்தூரே இன்னும் 1 கோடியை தொற்றுன்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருந்தேன்னா அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன்னா நகரங்கள் நரகமாயிடும். இன்னும் நரகம் ஆகிட்டுருக்கு வர. நம்ம எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நகரத்துக்கு வந்தால் தான். அப்படின்னா நகரங்கள் இருக்காது. அப்புறம் நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து அதே மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு மக்கள் தொகை இருக்குது. இந்த மாவட்டத்திலே ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. அதுவே ஒரு சிட்டி அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது. இந்த மாவட்டம் மட்டுமே ஒரு நல்ல இந்த 15 லட்சம் பேருக்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன் நம்பர். எஸ்டோனியா நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 15 லட்சம் பேர் தான் இருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாடுன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். மொத்த மக்கள் தொகை வந்து 80 லட்சம் பேர். ஒரு சென்னையை விட கம்மியான மக்கள் தொகை தான் சுவிட்சர்லாண்டு. புரிஞ்சுங்க, சென்னையோட மக்கள் தொகை சுவிட்சர்லாண்டை விட அதிகம். ஸோ இதனால் நம்ம ஒரு 4 மாவட்டங்கள் எடுத்தாலே அது ஒரு சுவிட்சர்லாந்து. தாய்வானோட மக்கள் தொகை 2 கோடி தான். கொங்கு மண்டலத்தை அதுக்கு தான் தாய்வான் கம்பேர் பண்ணேன். கொங்கு மண்டலமும் அந்த இதில் இருக்கும். இந்த 2 கோடி அந்த நம்பரில் இருக்கும். அதுக்கு தான் தாய்வானோட கம்பேர் பண்ணேன். தாய்வான்லேருந்து இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வருது, இங்கேயும் செய்ய முடியும். ஆனால் அப்படி பல ஊர்களில் இருந்தால் தான் நம்மளால் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோமே அதை கொடுக்க முடியும். அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் மட்டும் இல்லை, கலாச்சாரம், நமது பாரம்பரிய கலாச்சாரங்களை திரும்பி மீட்டெடுக்கணும்னா நமது கிராமங்களை திரும்பி வளர்க்கணும். இதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்லுது. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. கண்ணதாசன் வரிங்க. இந்த வரிக்கு உண்மையுமே உங்களை போன்று இருக்கிறவங்க தான் உயிர் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் ஸ்பீச்சிலே ரொம்ப 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 உச்சமான ஸ்பீச் என்னன்னா, நீங்கள் ஆரம்பிச்ச டிரான்ஸ்பரன்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க, கடைசியில் அறத்தில் முடிச்சிங்களே, அதை ஏன் அறத்தை கடைசியில் வச்சிங்க? உண்மையான முதல்ல அறத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சு. கரெக்டுங்க. அது ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் ஸ்பீச்சிலே ரொம்ப பிடிச்ச விஷயம். தட்ஸ் கரெக்ட் சார். கரெக்டில் இல்லை, நான் எப்படி சொல்லணும்னா, முதல்ல ஏழையாக இருக்கிறவங்களுக்கு காசு சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் தான் அறம் பேசணும் இல்லையா? அதுதான் அது சொல்லுவேன். சம்பாதிக்காதவனுக்கு போய் அறத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் முதல்ல அதில் ஆரம்பித்தேன். நன்றி.
ஐயா வணக்கம், வாழ்களுடன். நான் மனவளக்கலையிலேருந்து வரேன். இந்த உயிரை பற்றியும் மனதை பற்றியும் முன்னோர்கள் சொன்னதை இது வரைக்கும் அறுதிட்டு சொல்ல முடியல. மனவளக்கலையில் சொல்லியிருக்காங்க, இந்த பயோமேக்னட்டிசம் மைண்டாக செயல்படுது. இது ப்ரீவியஸ், நீங்கள் ஏற்கனவே இருக்க சாஃப்ட்வேர் வந்து முன்னோர்கள் கொடுத்த சாஃப்ட்வேர் தான். இதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா வழியை முதல்ல சொல்லித்தரது தான். எங்குள்ள என்னென்னா அந்த உயிர் என்பது எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், அது அதிகமாக போச்சுன்னா என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் அது சப்ஜெக்ட் வைஸாக சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் சொன்ன இதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு, நல்லா மாற்றிடலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயிற்சி சில பயிற்சி அந்த கல்லூரி காலத்திலேயே அவங்களுக்கு இது வந்துருச்சுன்னா நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். இது முன்னோர்கள் பண்ணாங்க, நம்ம அந்த அளவுக்கு பண்ணல. ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு 15 கிராமங்கள் செஞ்சுருக்கோம். 100 கிராமன்றது நம்மளோட குறிக்கோள். 100 கிராமங்கள் ரீச் பண்ணோம். நன்றி ஐயா. வணக்கம், என் பேர் இளங்கோ. ஐ ஆம் ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரம் இஸ்ரோ. நீங்கள் சொன்ன கருத்து எல்லாம் நாங்கள் வி ஹவ் கம் அக்ராஸ், ஒப்புக்கிறோம். 74 நான் இஸ்ரோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் 2 minutes ஐ ஃபினிஷ். டெலிவிஷன் த்ரூ சேட்டலைட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் நீங்கள் சொன்ன கிராமத்துக்குலாம் போயிருக்கேன், பீகார் போயிருக்கேன், ஒரிசா போயிருக்கேன். எங்கே இந்தியாவில் பின்தங்கிய ஊர் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். வாட் யூ டோல்டு நாகப்பட்டினம் இஸ் ரைட். அதை அமெரிக்காவிலேருந்து சேட்டலைட் வாங்கி நிரூபித்தோம். சிமிலர்லி ஃபஸ்ட்டு சேட்டலைட் வி குட் நாட் லான்ச் இன் அவர் ஓன் பேஸ். ரஷ்யாவில் போய் தான் பண்ணணும். ஏன் நம்மால் பண்ண முடியாதுன்னு யோசித்து சப்சிக்வெண்ட் சேட்டலைட்ஸ் வி ஹவ் டன் ஃப்ரம் அவர் ஓன் லேண்ட். சிமிலர்லி சந்திராயன் 1 சந்திரனை சுற்றிக்கிட்டு தான் வந்தது. சந்திராயன் 2 லாஸ்ட் 10 minutes தவிர்க்க முடியாத எதிர்பாராத காரணங்களாக முடியல. பட் சந்திராயன் 3 அந்த என்ன தவறுகள் நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சி நல்லா பண்ணினாங்க. தட் இஸ் we can also do it. First nation in the world to launch the என்ன சொல்கிறது whatever it is on the southern pole of the moon. ஸோ நீங்கள் சொன்னது ஒரு மெஷின் வாங்கினா எங்கே வாங்கணும், ஏன் வாங்கணும், நம்மளால் செய்ய முடியாதா அப்படிங்கிறத சொன்னீங்க. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஐ ஆம் ரிட்டையர்ட் நவ், பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் ஈகர்னஸ் அண்டு தன்னார்வம், தன்னொழுக்கம், தன்னம்பிக்கை, தன்னார்வம், தன்னொழுக்கம், இதெல்லாம் வேணும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகி வந்துட்டேன். 50 years back I joined. I am now 73. I worked with Dr. Abdul Kalam ji. இந்த புறாவில் நானும் இருந்தேன். I have come to southern places also. So what I want to tell is from urban to rural transformation, it's very important for nowadays because இந்திய மாநிலம் ஆர் இந்திய தேசம் கிராமங்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ கிராம மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வரணும். ஸோ தே ஷுட் கெட் இட். வென் ஐ ஒர்க் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள் அரவுண்ட் அவர் ஏரியாஸ். அப்போ இருந்து யாரும் வரலை, இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் சொன்ன இந்த அடிப்படை திங்ஸை ஐ அக்ரி. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ தட். தன்னம்பிக்கை, தன்னொழுக்கம், தன்னார்வம். தேங்க்யூ வெரி மச். ஐயா வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு இன்றைக்கி நான் கேட்டதில். எல்லா தொழிலதிபர்களும் அல்லது என்டர்பிரனர்ஸும் நீங்கள் சொன்ன இந்த 2-3 விஷயங்களை அறத்தோடு செஞ்சாங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஏழ்மை இந்தியாவிலேருந்து முழுக்க ஒழிச்சிடலாம். அதுக்கு நான் உங்களுடைய சிம்பிளிசிட்டி காலையிலேருந்து பார்த்துட்ருக்கிறதுல எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ட்ரெஸ்ஸு, மிகப்பெரிய காரு, மிகப்பெரிய இதில் போனால் தான் மக்கள் மதிப்பாங்க அப்படிங்கிறத உடைச்செறிஞ்சிருக்கிறீங்க நீங்கள். நம்ம மூளை தான் பவர், மூளைக்கு தான் அறிவுன்னு சொல்கிறது. மற்றபடி பார்வையால் இல்லைங்கிறதையும் நீங்கள் ரொம்ப நிரூபிச்சிருக்கிறீங்க. என்னுடைய பணியாளர்கள்ட்ட வருஷம் சேலரி ஜாஸ்தி பண்ணும் பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு பத்தலைன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு அறிவுரை என்னென்னா, இருக்கிற சம்பளத்தில் சிக்கனமாக வாழ பழகாத வரைக்கும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், கரெக்ட் தான்.
பெங்களூரில் வந்து 5 லட்சம் சேலரி எத்தனை கோடி வாங்குறவன், சம்பாதிச்சாலும் போறாது. பெங்களூரில் 5 லட்சம் சேலரி வாங்குறவனுக்கு மாத கடைசியில் காசு பத்தலை. பத்தல. இங்கே 10,000 ரூபாய் சேலரி வாங்குறவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆமா. அதனால் இந்த காந்தி சொன்ன கிராமப்புறத்தில் போய் அவங்களை முன்னேற்றின்னு சொன்னீங்கன்னா இந்தியா பூரா முன்னேறுன்னு சொன்னது வந்து நீங்கள் ஒரு ஆள் இப்போ லைவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்களாம் பேசுகிறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நீங்கள் அந்த சொன்னீங்களே இந்த ப்ரெஸ்டீஜ் கௌரவம், நான் வந்து அடிக்கடி ஜோஹோ நிறுவனத்தில் எதுவும் சொல்லுவேன். இந்த ப்ரெஸ்டீஜை தேடுறது தான் ப்ராக்ரஸுக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் கடின உழைப்பால் வந்திருக்கீங்க. இந்த கடின உழைப்புக்கு காரணம் ப்ரெஸ்டீஜ் பார்க்காம நான் லாரி ஓட்டுனா அதை ஓட்டுவேன், அதிலிருந்து ஆரம்பிப்பேன், அடுத்த தொழில் அப்படி வந்தோம். ப்ரெஸ்டீஜ் தேடுறது தான் நம்மளால் முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. இந்த ப்ரெஸ்டீஜ் தான், இந்த வரட்டு கௌரவம் அப்படின்றது. இதுதான் ப்ரெஸ்டீஜ் த எனிமி ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது வந்து அந்த அதுவும் இந்த எண்ணத்தை மாற்றுறது தான் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு. நம்ம பிரெயினில் இருக்கிற அந்த ப்ரெஸ்டீஜ் சீக்கிங் சாஃப்ட்வேர் இருக்க, நம்ம ப்ரெஸ்டீஜ் வேணும்னு நினைக்கிறமே, அதை ஒரு அப்டேட் போட்டு மாற்றிடணும் அது அந்த சாஃப்ட்வேர் அப்படி சொல்லுவாங்க. நன்றி. வணக்கங்க. சென்னை தான் கம்ப்ளீட்டாக எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் போயிட்டுருக்கு. எதனால நம்மளால் மதுரைக்கு வந்து நம்மளால் ஸ்விஃப்ட் பண்ண முடியல? ஏன்? அதாவது நம்ம டாட்டாவுடைய சேர்மேனே நம்ம சந்திரசேகர் தான் இருக்கார். அவர் வந்து ஏன் நம்ம மதுரை சைடில் கொண்டு வந்து மதுரை பேஸ் பண்ணி நம்ம சவுத் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் வந்து குடியிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஏன் நாம் வந்து உங்களால் தென்காசியில் வச்சு பண்ணுற நீங்கள் ஏன் ஒரு மதுரையில் பேஸ் பண்ணி ஒரு மதுரையில் இருக்கிப்போம், கப்பலூரில் வச்சுருக்கோம். இல்லை மதுரையில் வந்தாச்சுன்னா நிறைய கம்பெனிங்க நான் சொல்கிறது ஏன் வரலன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு நிறைய விதத்தில் நம்ம வந்து ஒன்று புதுசாக ஒன்று செய்யணும்னா முதல்ல நமக்கு வந்து நம்பிக்கையே வராது நமக்கு அதை பற்றி. தென்காசியில் வேலை செய்யுமா, இதெல்லாம் சரியாக வருமா அப்படிங்கிற கேள்விகள் வரும். இதற்கெல்லாம் ஒரு விதமாக தான் பதில் சொல்ல முடியும். எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஆய்வுக்கூடமாக செஞ்சு பார்க்குறது. அது எது நமக்கு நம்பிக்கை வரலையோ இன்னும் நம்பிக்கை வரவழைக்கணும்னா, நம்ம தென்காசியில் என்ன பண்ணோம், ஒரு 6 பேர் அமிச்சோம் 2012. 6 பேர் தான். அந்த 6 பேருமே ஆனால் நம்பிக்கையோடு போனாங்க. எங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி போகிறோம், அந்த ஊரில் நல்ல பெரிய இதுவாக வரணும், இதை முயற்சி செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு போனாங்க ஜோஹோ நிறுவனத்தில். அவங்கெல்லாம் சென்னையில் இருந்தவங்க, திருநெல்வேலி தென்காசி அந்த ரீஜன்லேருந்து வந்தவங்க. அந்த 6 பேர் போய் அது ஒரு 15-20 பேர் ஆச்சு. அப்புறம் அந்த 15 வந்து ஒரு 50 ஆச்சு, அப்புறம் 100 ஆச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து தென்காசியில் வேலை செய்யுமான்ற கேள்வி யாருக்கும் வராது, எல்லாருக்குமே தெரியும் வரும்னு. இந்த மாதிரி அதுதான் தேவைப்படுது. இப்போ இதே ஒரு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 5-6 பேர் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம், போக ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தவங்க, அவங்கள திருப்பி அனுப்புகிறோம். ஏன் நான் அனுப்புகிறேன்னா, எனக்கு வந்து அங்கேயும் பல மாவட்டங்களில் பயங்கர வறுமை இருக்குது. ஏதாவது செய்யணும், வந்து நம்ம ஊருக்கு மட்டும் நிறையா செய்கிறோம், அங்கேயும் ஏதாவது செய்யணும். அங்கேருந்து நிறைய பேர் நமக்கு வேலை செய்கிறாங்க. வந்து நார்த்துலேருந்து இங்கே வந்து சென்னையெல்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து சில பேர் நார்த்துக்கு நான் திரும்பி போகிறேன், எங்கள் ஊருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் போக விருப்பப்பட்டால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் போய் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த மாதிரி இப்போ ஒரு 5-6 பேர் செலக்ட் பண்ணி அங்கே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே தான் ஆரம்பிக்குது. இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அதாவது பெருசு அளவில் ஆரம்பிக்கலை. அது ஒரு 5 வருடம் 10 வருடம் பார்த்திங்கன்னா 500 பேர் 1000 பேர் இப்படி ஆகிடுவாங்க. அப்படி தான் செய்கிறோம். ஹலோ சார். சார் 14 ஜோடி சிட்டுக்குருவி சார், 4 ஜோடி அணில் சார், ஒரு பேர் வந்துட்டு அவுள் இருக்காங்க சார். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமக்கல்ல நாங்கள் பெரிய கூட்டு குடும்பம் சார். ஃபார் த பாஸ்ட் 9 இயர்ஸ் தமிழ்நாடு இபியிலேருந்து நான் கரண்ட் வாங்குறது இல்லை சார். என்கிட்ட எக்ஸஸ் கரண்ட் இருக்குது, வேணா ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் சார். எஸ் சார். அண்ட் என்னோடய வீட்டில் இந்த கரண்ட் பில் கட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் பொல்யூட் பண்ண கரண்ட் என் வீட்டுக்கு வருது அப்படின்றது சார். செகண்ட், அதுக்கு என்ன பண்ணோன்னா லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி சோலார் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தப்போ 2014-15 இங்கே பேட்டரி டெக்னாலஜி இல்லை சார். யூஎஸில் கேட்டேன், ஷிப் பண்ண முடியாது, அங்கே சர்வீஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஐ மேட் அ பேட்டரி ஃபார் மை ஹோம். என் வீட்டுக்கு பண்ண பேட்டரியை திரும்ப ரிவர்ஸில் பேக்கிங் மட்டும் வேறு மாதிரி பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் சார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 150 கம்பஷன் என்ஜின் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு வி ரெட்ரோஃபிட்டட் டு எலக்ட்ரிக். ரொம்ப அருமை.
ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆட்டோவுக்கு அடுத்தது உங்களுக்கு பேட்டரியில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா ஐ கேன் கிவ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். தேவை. ஸோ இதெல்லாம் என்னோட உங்கள் கம்பெனி பேர் என்ன சார்? நவீன் ரிசர்ச். நவீன் ரிசர்ச், வெரி குட். ஸோ இதுதான் தன்னார்வம் பாருங்கள், ஒரு பேட்டரி செஞ்சு இது இந்த ஊர்லேயே இருக்காங்க. எங்கள் வீட்டிலோட எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம் சார். எங்களுக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 கம்ப்யூட்டர் 24 hours ரன்னிங்கில் இருக்கும் சார். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு இப்போ ஏஐலேருந்து எல்லாமே டெப்ளாய் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இதில் என் வீட்டில் எதை எங்கே வச்சுருக்கேன்னு ஏதாவது தேட முடியலன்னா அதுக்கான ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏஐ வரைக்கும் எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இங்கே இருக்க கம்பெனிஸ்க்கு வந்துட்டு டெப்ளாய் பண்ணியிருக்கோம் சார். அருமை. திஸ் இஸ் வாட் ஐ டூ ஃபார் மை சோல் அண்ட் ஃபார் மை ஸ்டொமக். ஐ எம் இன்டு பிஸ்னஸ். பிஸ்னஸில் என்ன பண்ணுறோன்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஃபார் த பிஸ்னஸ் இன் அரௌண்ட் நாமக்கல் அண்ட் தமிழ்நாடு. வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணது நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கோம் சார். இதில் என்ன பண்ணுறோன்னா எனக்கு 2 தான் சார். ஒன்று, அமெரிக்கன் கம்பெனிஸை உள்ளே விடக்கூடாது. ஒன்று, என்னோட ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன் ஏதாவது டெப்ளாய் பண்ண முடியுமா, இல்லைன்னா நீங்கள் இருக்க வரைக்கும் நான் ஜோஹோவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் நாமக்கல்லையே வந்துட்டு 100 பிஸ்னஸஸ் என்னால் காட்ட முடியும் சார் யூசிங் ஜோஹோ. தேங்க்யூ. நீங்கள் டாக்டர் சார் பேசினாங்க, டாக்டர் சார்கிட்ட கேளுங்க. இங்கே சார் வந்துட்டு யார்கிட்ட ஸ்கேன் அனுப்புகிறாங்கன்னு கேளுங்க. அந்த ரேடியாலஜிஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் கொடுத்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அருமை, ரொம்ப அருமை. பார்க்குறேன். நவீன் ரிசர்ச். எஸ் சார், செக் பண்ணுறேன் சார். இப்போ நான் நாமக்கல்லில் பார்க்குறது சார் ஐ எம் யங். எனக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது சார். பட் நான் இங்கே பார்க்குறது என்னென்னா, இங்கே இருக்க பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கிட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் டெப்ளாய் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே வராதிங்க, கெட் எம்ப்ளாய்ட் சம்வேர், அங்கேயே இருங்க, உள்ளூருக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. ஒன்று சார், டிரான்ஸ்போர்ட்டில் இவங்க சக்ஸஸ் பண்ண அளவுக்கு டெக்னாலஜிங்கிற ஆஸ்பெக்டை வந்துட்டு இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு இருக்குது சார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக மாற்ற மாட்டேங்கிறாங்க சார். அதாவது இவங்க நல்ல பெரிய லெவல் க்ரோத் வந்ததுக்கப்புறம் அதை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பண்ணுவாங்கன்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க சார். இந்த விஷயத்தை நான் கவனிக்கிறேன். இதை வந்துட்டு எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் எனக்கு கொடுங்க சார். தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு ஒரு இதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் என்கிட்ட வந்தார் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அவன் வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் என் குடும்பத்தில் யாருக்குமே பிஸ்னஸ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் பண்ணுற தொழிலில் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறாங்க, இங்கிலாண்டில் போய் உட்காந்துக்கிறாங்க, நார்வேயில் போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. எப்படி நான் ஏன் பிஸ்னஸ் அவங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது? பிஸ்னஸ் இவ்வளோ நல்லா ஓடிட்டுருக்கு, ஏன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டார். நீங்கள் எப்படி பிஸ்னஸில் வந்தீங்கன்னா, எங்கள் அப்பா என்னை 6 வயசுலேயே வந்து அப்ரெண்டிஸாக அங்கே சேர்த்து விட்டு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அப்படி தான் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் அப்படின்னார். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நல்ல அருமையான சிபிஎஸ்சி ஸ்கூலில் போட்டேன் அப்படின்னார். அதுதான் தப்பு பண்ணீங்க அப்படின்னா. உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன செஞ்சார், நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்த்தீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவரை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்த காலேஜில் லண்டன் போனால் தான் படிப்புன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு புரியல. அதோட இதை எப்படி இந்த பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு. எல்லா தொழிலும் தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலையே கல்வி இருக்குது. அந்த தொழில் ஒரு தொழிலை வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போதே நமக்கு பல தொழில்நுட்பங்கள் புரியும், பல விதமான தொழில்நுட்பங்கள் புரியும். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே நிறைய வந்து இந்த இன்ஜினை கழட்டி மாற்றுற அளவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்போ ஜெர்மனியில் பெரிய டீசல் என்ஜின் தயாரிக்கிற கம்பெனிஸ் இருக்குது, நல்ல உலக தரம் வாய்ந்த டீசல் என்ஜின். அதை ஆராய்ச்சி செய்யலாம். இங்கே இருக்கிற டேலண்ட்டை வச்சு அதை நம்ம டார்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இங்கே என்ன தொழிலில் இருக்கோம், இதில் நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த இன்ஜின்லாம் வந்து இந்த இருக்கிற லாரிக்கெல்லாம் நம்ம வந்து இன்ஜினில் நமக்கு அசோக் லேலண்டுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இங்கே டேலண்ட் இருக்குது. அப்படியே அந்த இன்ஜின் நம்ம செய்ய முடியாது. இப்போ ஒரு உதாரணம் இந்த மாதிரி இன்ஜினுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பெரிய கப்பல்கள்லாம் ஓடுது, அதாவது இந்த குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த கண்டெய்னர் லாரி எல்லாம் போய் அதை அடுக்கி வச்சு போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கான பெட்டிகள் அடுக்கியிருக்கும், அவ்வளோ பெரிய கப்பல். அதோட இன்ஜின்லாம் வந்து 1 மெகாவாட் 2 மெகாவாட் ரேட்டிங், எல்லாமே டீசல் இன்ஜின். 1 மெகாவாட் 2 மெகாவாட் அளவுக்கு டீசல் இன்ஜின் இருக்குது. இதோட செய்யக்கூடியதெல்லாம் ஜெர்மனி. இப்போ நான் இதை கண்டுபிடிச்சி அதில் யூடியூப் வீடியோலாம் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு டீசல் இன்ஜின் பற்றி ஒன்றுமே தெரியாது, சும்மா ஆர்வத்துக்காக பார்த்தது. அந்த பிஸ்னஸ்லேயே இங்கே இறங்கக்கூடாது அப்படின்னு கேட்பேன். முதல்ல 1 மெகாவாட் போக முடியாது, 50 கிலோவாட் போக முடியுமா, 20 கிலோவாட் போக முடியுமா, 100 கிலோவாட் போக முடியுமா, அப்படி யோசிக்கணும். இப்படி தான் அடுத்து அந்த பிஸ்னஸில் இருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த கேள்விக்கு நமக்கே விடை வந்துடும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற நல்ல ஸ்மார்ட் சில்ட்ரன் அந்த பிஸ்னஸ்குள்ளே போகணும்.
ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு போய் உட்காந்து வச்சுருவோம். ஆக்சுவலி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நம்ம கேள்விகளுக்கு விடையே கிடையாது. என்ன கிடையாது. ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் நம்ம கேள்விகளுக்கு விடை கிடையாது. உண்மையாகவே நமக்கு விடை வேணும்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹார்வர்டோ இல்லை பிரின்ஸ்டனோ வந்து நமக்கு விடை தர முடியாது. இந்தியாவோட எப்படி நாமக்கல் எப்படி முன்னுக்கு வரணும்னா அதற்கான விடைகள் நாமக்கல்லில் தான் இருக்குது. நமக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இந்த டீசல் மிஷினை பண்ண முடியுமா, அதை செய்ய முடியுமா, அதை பார்க்க முடியுமா, அப்படி தான் முன்னுக்கு வந்தோம் இங்கே. ஆனால் வசதி வந்தவொடனே நம்ம அதை மறந்து போயிடுது. நமக்கு அது ஏன் வருதுன்னா போகுதுன்னா, நமக்கு வந்து நம்ம குழந்தைகள் ப்ரெஸ்டீஜியஸாக ஸ்கூலுக்கு போகிறாங்களா, ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் போகிறாங்களா அப்படின்ற எண்ணம் வருது. நான் சொன்னேன் இல்லையா, ப்ரெஸ்டீஜ் இஸ் த எனிமி ஆஃப் ப்ராக்ரஸ். அதான் அதுக்கு இது ஒரு உதாரணம். அதான் சொல்லுவேன். நன்றி. So good morning, sir. I'm Soumya from Konganadu College. Actually, I really inspired from your open talks and also appreciate your efforts towards these ideas. And my question is, personally, I believe coincidence is must be an effort, and forever also it leads to an effort. Could you share a strategy which you have come across for a long-term goal rather than a digital transformation, sir? புரியல எனக்கு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாங் டேர்ம் goal other than digital transformation? Maybe you have an ideology in a digital transformation. ஒரு ஐடியாலஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேர் மைட் பி அ மோட்டோ ரைட் நோ சார். இப்போ இந்த ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்கும். அதே மாதிரி எல்லா ஐடியாஸும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எந்த ஒரு மோட்டோவை வச்சுட்டு நீங்கள் இந்த ஐடியாஸை பிரிங்கப் பண்ணுறீங்க? ஸோ ஒரு கோர் ஐடியா அது என்னென்னா, நம்ம தேசத்துக்கு இன்றைக்கி மிக மிக முக்கியமான என்ன நமக்கு தேவை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு சொல்கிறவங்களுக்கு இந்தியாவில் மட்டுமே 23 மில்லியன் 2.3 crore 2.3 கோடி குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு பிறக்கிறாங்க. சைனாவில் 90 லட்சம் குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க. சைனா வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு ஈக்குவல். ஆனால் குழந்தைகள் இந்த வருடம் எவ்வளோ குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2.3 கோடி, சைனாவில் 90 லட்சம். ஸோ என்னோடய கோர் இதுவே, இவ்வளவு குழந்தைகளுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கறது, இந்த வறுமையிலிருந்து எப்படி போக்குவது அப்படின்னு. இதுதான் என்னோட அடிப்படை. கீழே என்ன ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரி திங். அதுக்கு தான் டிஜிட்டல் டெக்னாலஜி, அதுக்கு தான் அதுக்கு தான் செய்கிறது எல்லாமே, கிராம வளர்ச்சி எல்லாம். இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதுதான் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நாமே இவ்வளோ வறுமையில் இருக்கோம் அப்படின்னு யோசிப்பேன். தொழில் இப்போ நாமக்கல் எப்படி வறுமையிலேருந்து மீட் எடுத்ததுன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் உழைப்பால் தான், தொழில் துறையில் இறங்கினால்தான் தான். இதிலிருந்து அடுத்த லெவல் போடணும், அதே மாதிரி தான் யோசிக்கணும். அதுதான் சொல்லுவோம். அதுதான் என்னோட அடிப்படை தத்துவம். Sir, another question. What makes you happy for being a CEO in a Zoho, sir? நம்ம ப்ராடக்ட் ரொம்ப அருமையாக வந்தால் ஐம் ஹாப்பி. கஸ்டமர் ஹாப்பியாக வச்சுருந்தோன்னா நம்ம ஹாப்பி. எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக இருந்தால் ஐம் ஹாப்பி. As a personal, sir? As a personally? பர்சனலி இதுதான் எனக்கு ஐம் ஹாப்பி. இஃப் ஐ மேக் அதர் பீப்புள் ஹாப்பி ஐம் ஹாப்பி. சரி, இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஹாப்பியாக இருக்கேனா யோசிச்சுட்டே இருந்தாலும் அன்ஹாப்பியாக ஆகிடுவோம். புரியுதா அவங்களுக்கு? ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஹாப்பியாக இருக்கோன்னு நினச்சிக்கணும். அப்போ தான் ஹாப்பியாக இருப்போம். So good morning, honorable present here. So myself Janani and pursuing MBA in Mutayamal Engineering College. So thank you for giving this golden opportunity, sir. I feel very happy in such an amazing personality like you, sir. So actually my question is, what is the difficult most part in digital transformation, sir? டிஃபிகல்ட் பார்ட். இந்த டிஃபிகல்ட் பார்ட் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சதுன்னா வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ ஜோஹோ நிறுவனத்திலே இவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கும், என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கு என்ன விடைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். இப்போ என்னோடய வேலையில் இப்போது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே நாமக்கல்ல இப்போது பைப்லைன் வரும்போது இப்போ இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட், எல்பிஜி டிரான்ஸ்போர்ட் என்ன செய்கிறது, அதற்கு விடை கண்டுபிடிப்பதும் இதெல்லாம் தான் டிஃபிகல்ட் ஜாப். இது என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது, அதை செஞ்சு காட்டுறது, அதுக்கு ஆய்வு கூட மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது, இது வேலை செய்யும், இது வேலை செய்யாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஃபிகல்ட். ஐம் ஸ்ரீமதி ஃப்ரம் ட்ரினிட்டி காலேஜ் ஃபார் உமன். சார், உங்கள் காலேஜ் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் சார்? ஸ்கில் விட முதல்ல உங்களுக்கு அந்த தன் ஆர்வம் வேணும், க்யூரியாசிட்டி. அப்புறம் அந்த நிறைய நான் இப்போ வந்து யூத் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஜோஹோ நிறுவனம் என்ன வேல்யூனா, நீங்கள் வந்து உங்களால் ஒன்று கற்றுக்க முடியுமா? இந்த மாதிரி சமயத்தில் போய் நெக்ஸ்ட் ஜேஎஸ்
நானே படிச்சுட்டு வந்தேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஸ்கில் காமிச்சிங்கன்னா என்னால் இதை கற்றுக்க முடியும், கற்றுக்கிற ஆர்வம் உண்டு, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்படி இருக்கிறது தான் அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஸ்பீச்சில் ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் சார். தேங்க்யூ நன்றி சார். myself M. Vaishnavi, 3rd BSc Computer Science, Anna Women's College from Karur, sir. Sir, regarding this topic, how is used in IT organization, sir? What is used in IT organization? Sir, regarding this topic, how is used in IT organization? எனக்கு புரியலையே கேள்வி அது. தமிழ்ல இந்த கேளுங்க. டாபிக் வந்து ஐடி ஃபீல்ட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்குறேன். எந்த டாபிக் சொல்றீங்க? சார், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி ஃபீல்டே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தானே இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்க முடியாது. ஐடி ஃபீல்டே வந்து இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது தான் ஐடி ஃபீல்டோட குறிக்கோளே அப்படி சொல்லுவோம். சரி, நன்றி. வணக்கம் சார். இப்போ நம்ம நாமக்கல்னாவே நம்ம டிரான்ஸ்போர்ட் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஃபாதர் என்னென்னா அதான் அதிலிருந்து வந்தவங்க தான், கிளீனர், டிரைவர், அப்புறம் ஓனர். இப்போ என்னென்னா மாற்றம் வந்து நிலையானது மாதிரி முதல்ல நாங்கள் லாரி வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு 76, 77 ட்ரெய்லர் ஆர்டிகுலேட்டட். அப்புறம் 84 இருந்து 84, 85 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்பிஜி டேங்கர். இது மாதிரி ஒவ்வொரு இது நிலையிலையும் மாற்றம் வந்தது. நல்லாவும் இருந்தது, பிஸ்னஸ் நல்லா இருந்தது. எது வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா 2017 வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி காம்படிஷன்னா நாமளே இப்போ நான் இந்தியா பூரா 22,000 எல்பிஜி டேங்கர் இருக்குது. அதில் நாமக்கல் மட்டுமே 7,000 டேங்கர் இருக்குது. ஒரு சின்ன தாலுக்குன்னு சொல்ல வேண்டாம், இப்போ டிஸ்ட்ரிக்ட். அப்போ இவ்வளோ ஸ்டேட்டில் சேர்த்து 22,000, இங்கே ஒரு சதர்ன் ரீஜனில் மட்டும் 7,000 டேங்க். அந்த 7,000 டேங்க் இப்போ வந்து இது வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா எதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போ பைப்லைன் வந்து நம்ம வந்து தான் ஆகணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பாரத தேசத்தில் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு டீசல் வந்து நம்ம அந்நிய செலவணி குறைக்கிறது, இதெல்லாம் செய்கிறதெல்லாம் தவறு இல்லை. பட் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல தடவை இந்த டேங்க் பற்றி நீங்கள் சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட பேசணும், அது நீங்கள் சொன்னீங்க. இப்போ மாற்றம் வேணும். இந்த மாற்றத்துக்கு நாங்கள்லாம் வந்துட்டோம். இப்போ வந்த பின்னாடி இப்போ பைப்லைன் ப்ராஜெக்டு கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில இடத்துல இப்போ கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. வித்தின் a இயரில் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் வந்த பின்னாடி இந்த வண்டிங்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ வந்து 60% வேலை கிடைக்கிறதே பெருசு. இப்போ நியர் ஃப்யூச்சர் நமக்கு டெண்டர் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பாதி வண்டி 40% வண்டிங்க வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காதுங்கும் போது இந்த வண்டிங்களில் வேறு எதுக்கும் தண்ணிக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி ஏற்ற கூட யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு எது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா உழைத்த உழைப்பு, இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம், நாமக்கல் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இது ஒவ்வொருத்தரும் இப்படியே இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கடின உழைப்பு தான். அந்த உழைப்புனால முன்னேறிட்டு மறுபடியும் பின்னேறதுன்னா பயமாக இருக்குது. இப்போ இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அந்த டேங்கை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். அதை கெமிக்கலும் ஏற்ற முடியாது. எல்பிஜின்னா எல்பிஜி தான் ஏற்ற முடியும். இது வேறு எதுவும் பண்ணுறதுனால இது பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வாங்கணும். இதில் வந்து மாற்றுறதுக்கு 90% சான்ஸ் கம்மி. அப்போ இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி இந்த நேரத்தில் கொஞ்சம் உழைப்பால் கொஞ்சம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்த நேரத்தில் இது ஒரு பின்னடைவு தான். நாமக்கலை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு தான். இதற்கு ஏதாவது உங்கள்கிட்ட மாற்று வழிகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அது இன்றைக்கே இல்லைன்னா கூட பின்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த மாற்று வழியை நம்ம யோசனை பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கிற அளவுக்கு நாமக்கல் வளர்ச்சிக்கும் சரி எல்லாத்துமே அது ஒரு பாதிப்பு வரக்கூடாது. பல தொழிலில் இருந்தால் கூட இந்த தொழிலில் வந்து இப்போ லாரினா வித்தரலாம், இதை வேறு எதுக்கும் விற்க முடியாது. ஒரு பாட்டு விற்கலாம், ஒரு பாட்டு விற்க முடியாது. அதனால் மாற்று வழி இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் இருக்கிறதுலே கடினமான கேள்விகள். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நான் சொன்ன அதே தான். இப்போ ஏஐ மூலமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்ன இம்பேக்ட் வரும், ஏஐனால் எப்படி ஜாப்ஸ் இம்பேக்ட் ஆகும்,
இதே மாதிரி கேள்வி தான். இப்போ நம்ம ஃபீல்டில் ஏஐ வந்ததுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாபுக்கு, அதே மாதிரி இந்த பைப் லைன் வந்ததுனால இந்த எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இதுக்கு கண்டுபிடிக்கிறது கடினமான வேலை தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஒன்று இப்போ நீங்கள் கெமிக்கல் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அந்த டேங்க்னால் முடியாது, ஆனால் அந்த லாரினால் முடியும், அந்த ட்ரக்குனால். இப்போ டேங்க் முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் எப்படி சொல்லுவேன்னா, எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்லேருந்து டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் டிரான்ஸ்போர்ட், டேஞ்சரஸ் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நினைக்கலாம். டேஞ்சரஸ் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்னா இப்போ யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வார்னிங், ஹைலி இன்ஃப்ளேமபிள், ஹைலி டேஞ்சரஸ், ஹைலி ரியாக்டிவ், ஆசிட் அப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது பல இண்டஸ்ட்ரிக்கு அதெல்லாம் உபயோகம் இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுல கூட பல விதமான டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் இன்வால்வ் இருக்கும். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி ஜாப். இப்போ நீங்கள் எப்படி நினைக்கலாம்னா, we are not in the business of LPG transport, we are in the business of dangerous materials transport. அப்படி ரீபிராண்ட், ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதை எப்படி ரீபர்பஸ் பண்ணலாம். டேங்கை மட்டும் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது அட்டாச் பண்ணி டேஞ்சரஸ் கெமிக்கல் ஏதாவது பண்ண முடியுமா, அதை ஹேண்ட்லிங்கில் நீங்கள் ஏதாவது இன்னோவேட் பண்ண முடியுமா, இப்படி தான் நான் யோசிப்பேன் முதல்ல. ஏன்னா இது நியர்பையாக இருக்குது, எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்லேருந்து டேஞ்சரஸ் கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படி பார்க்குறேன். சரி, ஆழ்வலமுடன்யா. என்னோடய பேர் காந்திவாதி ரமேஷ்ங்க. உங்கள் கருத்துக்களை நாங்கள் கிராமப்புறங்களில் முனைப்போடு நாங்களும் செயல்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு 2021 நாங்கள் அட்டானமஸ் வில்லேஜ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு நம்ம மத்திய அரசில் பதிவு செய்யப்பட்டு, அதாவது மத்திய அரசின் மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நிறுவனத்தை நாங்கள் பதிவு செஞ்சிட்டோம். ஸோ 2021 அதாவது கிராமப்புறங்களில் ஒரு 1000 விவசாயிகளை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துருக்கோம். அந்த உறுப்பினர்களாக சேர்த்துருக்கிற இந்த சமயத்தில் அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு அரசாங்கம் ஏதாவது செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் மாவட்டத்தில் 2 பேர் கொடுத்தாங்க. அதில் ஒன்று நான் வாங்கிட்டேன், இன்னொன்று மோகனூர் சைடு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒன்றையும் நான் வாங்கும்போது சொல்லப்போனால் மேக்ஸிமம் ஒரு நிறுவனத்தை நம்ம உருவாக்கணும்னா, நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே லஞ்சம் முன்னாடி நின்றுது. நீங்கள் அது கொடுத்தா தான் அதை பதிவு செய்ய கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போது ஒரு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் கூட, இப்போ என்னை போல் நான் முயற்சி எடுத்தேன்னா, அந்த இளைஞர்கள் அங்கே ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும், அதுக்கு ஒரு முதலீடு வேணும், ஒரு வங்கியை அணுகும் போதும் கூட அவங்களுக்கு அவ்வளோ எளிதாக கொடுத்துறதில்ல. அப்போ அவங்களுக்கு கொடுக்காத அந்த மாதிரி எனக்கும் இப்போ இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக முயற்சி செய்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. என்னை போல் வேறு ஒரு அரசியல்வாதிகள் இருக்கிறவங்களுக்கோ அவங்க பதிவு செய்யும்போது அவங்களுக்கு அது எளிமையாக கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் 20 லட்ச ரூபா முதல்ல இந்த 1000 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா இவங்க ஒரு 20 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அரசாங்கம் ஒரு 20 லட்சத்தை கொடுக்குது. பிறகு 1 கோடியோ அல்லது 2 கோடியோ 3 கோடியோ அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சேமிப்பு செய்வதற்கும் அந்த பொருட்களை அவர்களே மதிப்பு கூட்டி விற்பதற்கான வழிவகை இருக்குது. அதுக்கு நான் சொன்ன முன்னாடி ஒரு லஞ்சம் கொடுத்தா தான் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு இருக்குது. இப்போ இதை தடுப்பதற்கோ அல்லது இதை நீங்கள் இளைஞர்களுக்கு இது பெரும் சவாலாக இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு விஓட்டிருந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பட்டாசிட்டா ஒரு ஜெராக்ஸ் வாங்கினோம்னா 100-200 கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்போ இதை கொடுக்க முடியாத இளைஞர்கள் கூட இன்றைக்கி இருக்காங்க. அப்போ அவர்கள் எப்படி முன்னேறுவாங்க? இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற இந்த டிஜிட்டல், அதாவது புதிய மாற்றம் கிராமப்புறங்களில் ஏற்படும் போது காந்தியத்தினுடைய சிந்தனை உயரும். இனி நீங்கள் சொன்ன மாதிரி சர்வதேச அளவில் நம்ம குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நிறைய விஞ்ஞானிகள் கூட உருவாகலாம். ஏன்னா அவங்களுக்கு புதிய சிந்தனை இருக்குது. ஆனால் அதை வளர்ப்பதற்கு இந்த லஞ்சம் ஒரு தடையாக இருக்குது. அதை தடுப்பதற்கு நீங்கள் இளைஞர்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும்? இப்போ நாங்கள் இந்த நிறுவனத்தை மேற்கொண்டு நல்லதாக கொண்டு போகணும், அதுக்கான வழிகாட்டுதல் இருந்தால் சொன்னால் நல்லது. இது நீங்கள் கேட்குறதே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். ஏன்னா நான் இப்போது இது மட்டும் தான் சொல்லுவேன். அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து இங்கே லஞ்சம் வாங்கலை, நம்ம ஊருக்காரங்க தான் நம்மகிட்ட லஞ்சம் வாங்குறாங்க. கரெக்டாக நம்ம தான் காரணம் அதுக்கு அப்படின்வேன். இல்லை, ஜப்பான்காரனா இங்கே லஞ்சம் வாங்குறான், நம்ம தான் வாங்குறோம் இல்லையா, நம்ம ஊருக்காரங்க தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லுவேன் நான், இதுக்கு ஒரு வழி. முதல்ல நம்ம எந்த தொழில்களில் இதெல்லாம் தேவைப்படலையோ, ரொம்ப சின்ன வயசில் 100 ரூபா 200 ரூபா அங்கே கொடுத்தது விஓவில் கொடுக்கறது ஒரு பக்கம், 1 கோடி ரூபா 5 கோடி ரூபா அரசியல்வாதி கொடுக்கறது வேறு, அது ஒரு வேறு பக்கம். சின்ன விஷயமா செஞ்சு எப்படி முன்னுக்கு வருது, அப்புறம் படிப்படியாக அப்புறம் போய் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ப்ராமின்ஸ் வந்த உடனே கேட்க கூச்சப்படுவாங்க, இல்லை கேட்டால் எங்கேயாவது வெளில வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி நிலைமையை உருவாக்கணும் நம்ம நாட்டில். அதுதான் ஒரே வழி. இப்போ
அதாவது இது ஒன்று சொல்கிறேன், ஊழலை ஒழிக்கணும்னா பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் ஒழிக்க முடியும். ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊழலே ஒரு தடையாக இருக்கிறது. ஊழல் ஒழிக்கணும்னா பொருளாதார வளர்ச்சி வேணும், ஆனால் ஊழல் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி வரமாட்டேங்குது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிபெண்டன்ஸ் இருக்குது. அப்போ பொருளாதார வளர்ச்சி எப்படியாவது ஊழல் இருந்தாலும் எப்படி வளர்ச்சி கொண்டு வர முடியும்? அதான் நாமக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி வளர்ச்சி. கொங்கு மண்டலம் வளர்ந்தது காரணம் ஊழலை ஒழித்து விட்டு வரல, ஊழல் இருக்கும்போதே அப்படியே வளர்ந்துட்டோம். அப்படி தான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊழல் குறையும். ஏன் குறையும்னா இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிட விஷயம். ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று சொல்லுவேன், இது பாலிசி லெவலில் இந்த இது எடுக்கணும். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கோவா எடுத்துட்டிங்கன்னா ஊழல் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அரசியல்வாதி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை நான் லஞ்சம் வாங்கினேன்னா என் சுற்று வட்டத்தில் எல்லாருக்கும் தெரியாது. சின்ன ஊர் இது, கூச்சப்படணும். அவர் ஆஃபீஸர் வச்சுட்டே சொல்கிறார் என்கிட்ட, உங்கள் ஊரில் லஞ்சம் வாங்கி நூற்றுக்கணக்கான கோடியில் அடிக்கிறான், அவன்லாம் கஷ்டமே அது கவலையே படாமல் அடிக்கிறான், கூச்சமே இல்லாமல். இங்கே நாங்கள் சின்ன ஊருனாலும் கூச்சப்படுறோம், அதனால் இங்கே லஞ்சம் குறைவு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம பவரை புஷ் பண்ணோம்னா, இங்கே இருக்கிறவங்க தான் பாலிசி இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கங்கே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நம்ம நெய்பர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிடும் நம்ம வாங்குறது அப்படின்னு. அதாவது தான் ஒரே வழி என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கும் கூட இது அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்குது. ஆமாம், கரெக்ட். ஒரு மேற்கொண்டு வளரணும்னு நினைக்கும் போது அவங்களையும் ஆமாம், கரெக்ட் தான். ஆமாம், கரெக்ட் தான். வணக்கம் சார். வணக்கம். இப்போது நம்ம ஜோகோ நிறுவனம் இந்த ஏழைகளில் முன்னேற்றப்படுது, அந்த கிராமங்களை தத்தெடுக்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே சின்ன தொழிலதிபர்கள், சின்ன வியாபாரிகள் இவங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஜோகோ போயிட்டுருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக எங்களோட பேரமைப்போடு இணைந்து ஒரு ரிசர்ச் சின்ன சின்ன வியாபாரி, ஏன்னா ஏற்கனவே ட்ரேடர்ஸ் ஜோகோ ஆப் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த நிறைய வணிக நிறுவனத்தில் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ கட்டாயம் வந்துருச்சு, ஒரு கம்ப்யூட்டராவது வேணும், இல்லை ட்ரேடு சாஃப்ட்வேர் வேணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றபடி இந்த ஒரு ரிசர்ச் ஒரு 1.5 வருஷம் நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்களோட இளம் தொழில் ஒரு கூட்டம் மலேசியாவில் நடந்தபோது கூட அவர் குமார் வேம்பு சாரும் சிவராமன் அவங்க கூட கலந்துக்கிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த சாஃப்ட்வேர் அந்த இது முடிஞ்சு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி எல்லா வணிகர்களும் இணைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் முடித்து அதை ஜோகோவோடு நாங்கள் வணிகர்களும் பயணிப்போம் நம்புகிறோம். கூடிய விரைவில் நடக்கணும். உங்கள் சமூக பணி தொடர எங்களோட வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி, செய்வோம். நமது பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நமது ஸ்ரீதர் அவர்கள் மாணவர்கள் சார்பாக ஒரு கேள்வியை கேட்குமாறு. நிறைய டைம் இருக்குன்னாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு இல்லைன்னா எங்களுக்கு உங்களை மாதிரி பர்சனாலிட்டியெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஏன்னா எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ண கொடுத்தாங்க. பொதுவாக உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார். தெரிஞ்சு வச்சாங்களான்னு தெரில, அப்பா அம்மா 1989 லிங்க்டின் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பிறந்தப்போ எனக்கு வச்ச பேரும் ஸ்ரீதர், என்னோட பேரும் அதில் ஸ்ரீதர்ன்றப்போ நான் ஒவ்வொரு டைம் அந்த பேர் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வரும். அந்த ரீச் போகலன்னா கூட கண்டிப்பாக வரும். நிறைய கொஷின்ஸை நாங்கள் மொத்தமாக டேக் பண்ணிங்க சார். சார் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணி அதுக்கு டைம் கிடைக்கிறப்ப எங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் பண்ணும். எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு சில விஷயங்கள் என்ன, இப்போ நாங்களும் நீங்கள் சொல்கிற அதே பார்த்து நீங்கள் சொன்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஒரு சுயநலமும் இருக்குது, இந்த மாதிரி டெக்னாலஜிஸை ஊருக்கு கொண்டுட்டு வரனால நானும் ஊர்லேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. நாங்களும் அதை இப்போ நிறைய என்ன பண்ணுறோன்னா, இப்போது தொட்டியும் பக்கத்தில் நிறைய வாழைப்பழம் இதெல்லாம் நிறைய கிடைக்குதுங்க சார். அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றுறதுக்காக இப்போ ரீசெண்டாக ஃபுட் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு அது சாக்லேட்ஸ் அனுப்புகிறோம். நிறைய ஹெர்பல் விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஐடியாஸ் எல்லாம் அந்த ரூரலுக்கு எடுத்துகிட்டு வரதுல ரொம்ப ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ தான் நான் திருவேண்டரம்லேருந்து வந்திருந்தாங்க. ஓகே. இந்த செல்லுலோஸ்லேருந்து லெதர் பண்ணுறாங்க. கரும்புலேருந்து நம்ம நெல் உமியிலேருந்து எல்லாம் லெதர், வீகன் லெதர். அது நல்ல வேல்யூ இருக்குது. Actually people can look at that business. Sure. அந்த ஜோகோ ஸ்கூல்ஸ் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்டுங்க சார். இந்த ஏரியாவில் நிறைய ஒரு விஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்களோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் we can have once in a year ஒரு ஐடியா பட்றேன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணுறாங்க. ஒரு ஃபெஸ்ட் மாதிரி வச்சு நமக்கல்ல இருக்கிற ஐடியாஸை ப்ரெசன்ட், இப்போ நவீன் சொல்கிறதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஒரு நல்ல ஐடியாஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி விஷயம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு கிளஸ்டர் இங்கே ஃபார்ம் பண்ணி இயர் ஒன்ஸ்
யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கூட இப்போ இன்னொரு ஸ்டார்ட் அப் மென்டலி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கலாம், ஆனால் வந்து லைக் ஒரு சில நேரத்தில் தட் இன்னர் பீஸ் ஹவு டு பிரிங்குங்கிறது ஒரு பெரிய எங்களோட ஆண்டர்பிரனர் ஒரு ஸ்டார்ட் அப்பே அது ரிலவெண்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டுருக்கோம். நிச்சயம் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக எங்கள் எல்லா ஏரியாலையும் அந்த ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இன் பர்சன் வி ஹேவ் மெட். தேங்க்யூ. நிறைய மாணவர்களின் சார்பாக நம்ம ஸ்ரீதர் அவர்கள் கேட்டாங்க. இறுதியாக இந்த கிராம வளர்ச்சிக்கு நாமக்கல்லில் இருக்கிற கிராமங்கள் சுற்றுவட்டார மாவட்டங்கள் கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ் ஜோகோவோட ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் சார்பாக வேணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நம்ம ஆஃபீஸில் நாமக்கல்லில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பேர் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்கன்னா அவங்களால தான் இதை ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் செய்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.